மேரிட் மேன் மாதிரி. அடுத்து நீங்கள் குழந்தைகளை பெற்று அதை வளர்த்து அதை படிக்க வச்சு அதை ஆளாக்கி அதுகளை சம்மந்தம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் மேலே விழுந்த கடமை முடியாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சுமந்துதான் சுமக்க வேண்டிய பாரம். என்னால் முடியாது தள்ளி விட முடியுமா? தள்ளினா நீ நிறைய போயிடுவ. நீங்கள் போயிடுவ. ஆமாம், உணவுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும். இல்லைன்னா அந்த பாரத்தை தூக்க கூடாதுல. அப்படியே தூக்குன சுமந்தே ஆகணும் சாகிற வரைக்கும். வேற வழியே வேண்டாம் என்று சொல்வதற்கு உனக்கு இடம் இல்லை. புருஷனானவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மனைவியானவர் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை, அதே மாதிரி பிள்ளைகள் பிறந்துருச்சுன்னா செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அவர் சொன்னது மாதிரி செய்தியே ஆகணும். வழி இல்லை, வேற வழி. அப்ப அந்த பாரத்தை தூக்கி தலையில் வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க. இப்ப யோசிச்சு என்ன செய்ய? இப்ப யோசிக்கிறேன், ஆகா சிக்கிட்டமே. அப்ப இப்ப யோசித்து புண்ணியமே கிடையாது. அதனால செய்ய வேண்டிய கடமை குடும்பம் என்ற பாரத்தை சுமந்தே ஆக வேண்டும். தப்ப முடியாது, தப்புறதுக்கு முயற்சியே செய்யக்கூடாது. தள்ளி விடுதலையும் இருக்கிறேன். பிள்ளைகளையும் தள்ளிடாத, பொண்டாட்டியவ தள்ளிடாத. சிலர் தள்ளிடுற, தள்ளி விட்டு வேற ஒண்ணுல செட் பண்ற. அதை விட பயங்கரம் கர்த்தருக்கு சோத்திரம். அதனால இறை தூதர்கள் அந்த தகுதியின்படி நடந்து கொள்ளும். நம்மளாம் இறைவனுடைய வார்த்தைகளை வாங்கி அந்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், சபைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த ஒரு பொசிஷன்ல கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்காரு, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிற அந்த அறிவை இழந்துறப்போ பிரச்சனை வரத்தாச்சு, போராட்டம் வரத்தாச்சு. அந்த போராட்டம் கூட நல்ல போராட்டம், கெட்ட போராட்டமே அல்ல. ஆமா, 2 பேர் இறங்குறேன் கிரிக்கெட் கிரவுண்டில். வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு எதிரி மாதிரி தான் பேசுறேன். ஆனால் விளையாட்டு முடிஞ்ச உடனே 2 பேரும் கை கொடுத்து ஒரே நடுவர் மன்றத்தில் வந்து போயிடும். அவன் பாட்டுக்க பேட்டை தூக்கி தோல்ல வச்சுட்டு போக முடியாது. அந்த இந்த கடைசியில் சேக்கன் பண்ணியாங்க. இது மாதிரி குடும்பத்தில் வால் அடிக்கத்தான் செய்வான். ஒரு பார்ட்டி பிடிச்சிதான் ஆகணும், ஒரு பார்ட்டி ஃபீல்டில் ஓடித்தான் ஆகணும். அடுத்து இறங்கணும்னா அந்த பார்ட்டி ஓடும். மாற்றி மாற்றி அடிச்சுக்கிற வேண்டிதான். ஆனால் கடைசியில் சேக்கன் பண்ணு சமாதானமாய் முடியணும் குடும்ப வாழ்க்கை. எப்படி முடியுன்னு சமாதானமா முடியும். நிம்மதியே இல்லையா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா? அதுதான் வெளியே ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னா எப்படி, சூசைட் வைக்க போறேன்னு சொன்னா எப்படி? உன்னை இழுத்து பிடிச்சி வச்சு வெட்ட வேண்டியதான், வேற வழி இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். அதனால இதெல்லாம் இருக்க, ஓட வேண்டி இருக்க, பிடிக்க வேண்டி இருக்க, கஷ்டமா இருக்கெல்லாம் நினைக்கக்கூடாது. நீ தூக்கி தலையில வச்சுட்ட, அந்த ஃபீல்டுக்குள்ள இறங்கிட்ட. அவன் அடிப்பா, நீ பிடிக்கணும், நீ அடிப்பா, அவன் பிடிக்கணும். இந்த மாதிரி ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஃபேமிலிக்குள்ள. அடிக்கிறானேன்னா வேற என்ன செய்ய? இதுதான் அடிக்கிறானே. சிலருக்கு அடிக்க முடியாது, கட்டிக்கிட்டு இருப்பான். அடி வாங்கித்தான். ஆமா, வேற வழி இல்லை. இதெல்லாம் ஃபேமிலிக்குள்ள இருக்கத்தான் செய்யுங்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஆகவே ஃபேமிலியா இருக்கிறவங்க இதை விளங்கி கொண்டுதான் ஊழியத்தை செய்யணும். அதனால ஊழியத்தையும் செய்யணும், குடும்பத்தையும் நடத்தணும். கஷ்டம்யா, கஷ்டம்னா வேற என்ன பண்ண சொல்ற? நீ இது சுமக்க வேண்டிய பாரம். சுமக்க கூடாததெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்க. சுமக்க கூடாத பாரங்கள் எல்லாம் அநேக தேவதாசம் சுமக்கிறான். வேண்டாத பாரம் அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அதையே சிந்திச்சுக்கிட்டு உள்ள கவலை, எதிர்பார்ப்பு, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் அவன் சந்திச்சுதான் பேஸ் பண்ணி தான். பிரச்சனை இல்லாம போக முடியாதியா. உலகத்துல ரட்சிக்கப்படாதவனுக்கும் பிரச்சனை தான், ரட்சிக்கப்பட்டவனுக்கு பிரச்சனை. குடும்ப வாழ்க்கை இருந்தா, தொழில் வாழ்க்கை இருந்தா, வியாபார வாழ்க்கை இருந்தா, ஐக்கியம்னு இருந்தாலே கண்ணாசன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு உயிராக இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த உயிரோடு இன்னொரு உயிரை சேர்த்துட்டா 20 தொடங்கி 60 வரை தொல்லையடா. 20 தொடங்கி 60 வயதுக்கு தொல்லை.
ஏன்னா நம்மகிட்ட எழுப்புகிற அடுத்த ஜெனரேஷன் அந்த ஸ்டேஜை பிடிக்கிற வரைக்கும் நமக்கு பாரம் தான், அவ்வளோதான், எதிர்ப்பு தான், வரத்தாஞ்சி. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சா முடியாது, வரத்தாஞ்சி. துன்மார்க்கனுக்கு சம்பவிப்பது போல நீதிமானுக்கும் சம்பவிக்கிறது, இதுவும் மாயையே, இதுவும் மாயையே. அதனாலதான் நம்முடைய அப்போஸ்தலர் சொன்னாங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்துவார். இந்த பிரச்சனைகளை வச்சுதான் சீர்படுத்த முடியும், வேற கருவி கிடையாது. நாம சந்திக்கிற பஞ்சாயத்து தான் நம்ம கரெக்ட் பண்ற கருவி, அவர் கையில் எடுக்கிற கருவி. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், தள்ளிட்டு ஓடக்கூடாது. இந்த கோக்கோன்னு ஒன்று விளையாடுவே தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? பரிச்சை கீழே உட்காந்துருப்பான், ஒரு ஆளு தூக்கிட்டே வருவான், வந்து டப்புன்னு நினைச்சுப்பான், எவனை தொடுவான்னு தெரியாது, கோ அப்படின்னா. அதனால கோ அப்படிம்பாங்க அந்த கோக்கோ விளையாடு. அந்த ஆள் எந்த சுத்தணும், அந்த ஆள் யாரை தொடுன்னு தெரியாது. அந்த ஆள் தலையில தொட்டாலும் சரி, முதுகுல தொட்டாலும் சரி, தொட்டாச்சுன்னு வச்சுக்க டச், அவன் எந்திரிச்சு ஓட வேண்டியதான், வேற வழி இல்லை. அதனால இது கோகோ மாதிரி அடுத்த ஆள்கிட்ட தள்ளிட்டு போக முடியாது, சுமந்து தான் ஆகணும்ன்றத அறிவுல வச்சுக்கணும். அதனால தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். புருஷனை தள்ளக்கூடாது, மனைவியை தள்ளக்கூடாது, பிள்ளைகளை தள்ளக்கூடாது. சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காது, சிலது ஒத்து போகும், சிலது ஒத்து போகாது. என் நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த இடத்துக்கு இறை தூதர்கள் தெய்வதாசன்மார் வந்தே ஆகும். அதை புரிஞ்சுக்கொள்ள. வாழ்க்கை இல்லாம நீ பிரசவம் பண்ணி என்ன செய்ய, சபகட்டி என்ன செய்ய, என்ன செய்ய, அது யாருக்கு வேணும்? ஆண்டவர் சொல்லுவார், வாந்தி படி போடுவோம்ல. நீ சம்பாதிக்கிற ஆத்மாவை, நீ செய்யற ஊழியத்தை வாந்தி படி போடுவேன், என்ன செய்வேன்? உன்னால என்ன செய்ய முடியும்? ஒரு சபையவே பார்த்து கத்துறப்ப சொல்ற, நான் என்ன செய்வேன்? வாந்தி படி போடுவேன். நீ அனலாவும் இல்லை, குளிராவும் இல்லை. அதனால எனக்கு வாயில வைக்க முடியாத ஓ பாட்டை, ஓ ஜபத்தை, ஓ ஊழியத்தை, நீ பண்ற ஆத்ம ஆதாயத்தை நான் வாந்தி பண்ணி போடுவேன். அப்புறம் என்ன செய்ய? உன்னை அங்கீகரிக்கணுமே. அதுக்குத்தான் நேற்று நம்ம தியானித்தது ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன். முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட், அப்புறம்தான் அவர் பண்ண உபதேசம், அவரை பின்பற்றின அடியார்கள் செய்த உபதேசம், பவுலுக்கு பின்னாடி வந்த குரூப் செஞ்ச உபதேசம் எல்லாம் அப்புறம், வேதம் தியானிக்கிறது அப்புறம். முதல்ல நமக்கு உள்ள அத்திவாரமா இருப்பது இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நேற்றைய தினத்தில் நான் அதை பயன்படுத்து. உங்களுக்கு அது புரியல, புரிய விடமாட்டா ஜாத்தா. ஏதனார் இல்லாம என்ன நீ ஊழியம் செய்ய போற? என்ன செய்வ? உன் ஊழியத்தை யார் ஏற்றுக்கொள்வா? வேதம் படிச்சு வேதத்தை படிச்சு என்ன பண்ணு? உழப்பு நடத்தலாம். வேதம் படிச்சா உழப்பு நடத்தலாம். அதை பிரசவம் பண்ணி சம்பாதிக்கலாம், கமிஷன் அடிக்கலாம், அது நடக்கும். அது போய்விட்டார். எங்க பவுண்டர் அப்படியே இருக்கு. அவர் சுயம்பு, அவரு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஏசுனார் சொல்றாரு இல்லையா? அது மாதிரி கிருபாசனம்ன்றது இருக்கிறவராகவே எந்த டினாமினேஷன்ல இருந்து பிரிச்சு வந்ததே இல்லை, எந்த டினாமினேஷனுடைய பிராஜும் இல்லை. அதனால சுயம்பு எங்க தலைவர் சுயம்பு. தேவனே அவரை தாயின் கர்ப்பத்திலே முன்குறிச்சார். இன்னொரு விளக்காரன் ஜூசியா அறிவிச்சு போகும்போது அந்த வீட்டுக்குள்ள போட்டுட்டு, அவங்க ஹிந்து, இந்த அம்மா எப்போதியா இருக்கு உங்க அம்மா. அந்த நேரத்தில் இயேசுதாசன் பேர் வை, நீ ஆம்பளை பிள்ளை பெறுவ, அவனுக்கு இயேசுக்கு அடிமையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பிட்டு இண்டு. அது காலங்கள் கடந்து வரும்போது படிப்படியா நிறைவேறி ஆண்டவர் அவரை நேர சந்திக்கிறேன். சந்திச்ச உடனே உட்கார்ந்தவர் தான் தேவ சமூகம். நாட்கள் கிடக்குது, ஒரு விஷயங்கள் கிடக்குது. இப்படி தேவ பிரசனத்துக்குள்ள தேவ சமூகத்திலேயே ஊறி வெளியே வந்தவரையா கிருபாசனத்தினுடைய தலைவர் சாதி இயேசுதாசன். அவரை லெட்டர்லாம் எழுதுற காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் இப்படிக்குன்னு போட்டு நம்ம என்ன வேற போட்டுருவோம். எங்கள் ஐயா அப்படி போட மாட்டார். ஆனா ஆவண்ணா ஈனா ஈ எண்ணா ஊனா ஊவண்ணா வரைக்கும் போடுவார். போட்டு இயேசுதாசன். இது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எல்லாரும் கிருபாசனம் போட்டு போட்டிருக்கல சொல்லு. ஆனாவுக்கு என்ன அர்த்தம்? சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை கற்று அறிந்திருக்கிறது இல்லாமல் சொல்லுவான் பவுலு. வேத எழுத்துக்களை எழுத்தா படிச்சிருக்கேன் அதிமுக. அது மாதிரி எங்க தலைவர் கிருபாசன தலைவர் ஆனா ஆவண்ணா
ஈனா ஈஎன்னா ஊனா ஓன்னா வரைக்கும் போட்டு ஏசுவாசன் யார் வியாக்கியானம் பண்றது எந்திரிச்சுன்னு சொல்லணும். எல்லா எழுத்துக்களுக்கும் சொல்லணும். நீ வாட்டுக்கா கற்பனை பண்ணிக்கிட்டு அருள் பாஸ்டர் மாதிரி யூகம் பண்ணி அடிச்சுட்டு போடு. அதில் என்ன கிடையாது. ஏய் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியல. அதனால முதல்லயே நான் இன்ஃபார்ம் பண்ண காரணம் அதான். அது ஈனா ஈனா சொல்லணும்ல. அப்போ உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அதை சொல்லு. அவன் தலையை உருட்ட நிற்ப. அவன் ஒழுங்கா சொல்லி கொடுத்தானான்னு பாக்கணும்ல. அந்த ஆசிரியர் எப்படி இந்த மாதிரி கற்பனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சொல்லு. சுகாதார போர் போட்டிருக்கிற அத்தனை பேரும் அழிஞ்சிருக்கும். இப்போ இப்படிக்குன்னு சொல்லி அவர் போடுவார். இதுக்கு நான் அப்புறம் சொல்லித்தேன். இப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து அது தப்பு. அதனால டீ பிரேக் வருதுல, அப்போ வந்து கேளுங்க. உங்கள் காதுக்குள்ள சொல்லித்தாரு. ஆமாம், குனிஞ்சு கேட்கணும், நிமிந்துக்கிட்டு கேட்கக்கூடாது. பெருமையில் ஒரு எழுத்து எழுத்தா படிக்கணுங்களா? அப்போதான் அதனுடைய மதிப்பு தெரியும் உங்களுக்கு. ரைட். என்ன எழுதிட்டு இருக்கோம்? நேற்றைய தினத்தில் நாம் இயேசுவை சிந்தித்ததனுடைய நோக்கம், அவரைத்தான் முதல்ல நம்ம அறிஞ்சிருக்கணும். அடுத்து நாம் அவரை அனுபவிக்கணும். அதுதான் பிராக்டிக்கல் தியரி. வாழ்க்கையில் இல்லாமல் நீ ஊழியம் செஞ்சு என்ன புண்ணியம்? அதனால தான் நீங்கள் உங்களுக்கும் வேதத்துக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குங்கிறத அடுத்த மீட்டிங்ஸ் நீங்கள் வரும்போது ஒரு நோட்டு தனியாக போட்டு, இந்த வசனம் நிறைவேறிருக்கு, இந்த வசனம் நிறைவேறிருக்கு அப்படின்ட்டு அந்தந்த வசனத்தை மட்டும் குறிப்பிட்டு வாங்க. எல்லா விளக்கங்கள்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் எத்தனை வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்கீங்க, அல்லது தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்கு? சத்தியத்தின் பாதையில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? எத்தனை வருஷம் உங்களுக்கு ஆகியிருக்கு? ரட்சிக்கப்பட்டதுலேருந்து ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம் இருக்குல்ல, ரட்சிக்கப்பட்டதுலேருந்து எந்தெந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிருக்கு அதை நீங்கள் சொல்லணும். கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்களுடைய பேக்ரவுண்டு கிறிஸ்டியானிட்டியாக இருந்துச்சுன்னா, இந்துவாகவோ முஸ்லீமாகவோ இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பீங்கன்னா, சிறு பிள்ளைகள்ல இருந்து உள்ள வசனங்கள் இருக்கும். சிறு பிள்ளைகள் இருந்து வசனங்கள் நோட் பண்ணுங்க. ரட்சிப்புக்கு முன்னாடி ரட்சிப்புக்கு இப்படி நீங்கள் ஒரு நோட்டு கண்டிப்பாக போட்ட, இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கிற பைபிளுக்கு அர்த்தமே கிடையாது. நீங்கள் ப்ராட் கேஸ் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமோ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னென்ன காசு வாங்குறது, அதான் பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். காசு வாங்க, அதில் கமிஷன் அடிக்கணும், அதில் கள்ளத்தனம் பண்ணுறது. எவ்வளவு களை வாங்க முடியுமோ அதில் கமிஷன் வேறு, களை வாங்குறது. அதான் இப்போ நீங்கள் டிவிஷனாக பிரித்து பார்க்கணும். இல்லையா, களை வாங்குறதுல பிரிவு இருக்கு. ஆமாம், கள்ளத்தனம் பண்ணுறதுல பிரிவு இருக்கா இல்லையா? இதாய வாழ்க்கை. இதை பேசாம நீ பாட்டுக்கு பைபிளை பேசிட்டு போனீங்கன்னா நீ ஒரு முட்டாள். அதனால வேத கல்லூரியில் போய் படிக்கிறானுங்க, சொல்லி தருவானுங்க. அதை எழுதிக்கிட்டு இவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். வாழ்க்கையை பேசணும். இந்த குரூப் வாழ்க்கையை பேசுகிற குழுவாக, நம்முடைய குழு சின்னதாக இருந்தாலும் எதை பேசணும்? வாழ்க்கையை பேசணும். அந்த வாழ்க்கை வசனத்தோடு இசைந்ததா இருக்கணும். அதனாலதான் வசனத்தை கோட் பண்ணிட்டு வாங்க. இத்தனை ஆண்டு காலம் வேதத்தை கையில் வச்சிருந்தீங்கல்ல, வசனத்தை கோட் பண்ணுங்க. சரி இருக்காப்பா? சரி. அப்போ வசனத்தோடு இசையணும். அதுக்கு தான் நேற்று கிறிஸ்துவை பற்றி பேசணும். வசனத்தில் சந்தேகம் கேட்கறது, வசனத்தில் பைபிள் காலேஜில் படிக்கிறது, இது பரவ கொண்டு சேர்க்காது. பொழப்புக்கு உதவும். எதுக்கு? பொழப்புக்கு உதவும். அவனுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு காணிக்க வேணும், ஒரு தசமம் வேணும். சபையிலேயே அவன் வசூல் பண்ணணும். அப்புறம் வீடு வீடாக சந்திச்சு என்ன செய்யணும்? வசூல் பண்ணணும்.
இதுல யார் வசூல் சக்கரவர்த்திங்கிற போட்டி வரும், எவனுக்கு அதிக பைனான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்துடும்ல. இதுதான் மொத்தத்தில் சொல்லுவீங்களா, திருட்டு பயில்க, களவாணி பயில்க, இவங்கள இயேசுக்காக வந்தவங்களே இல்லை அப்படின்னு நான் தீர்ப்பு வழங்குறதுக்கு காரணம். வேதாகமத்தை வைத்து பிழைப்பு நடத்துவதற்காக வந்தவர்கள் அல்ல, பேரும் புகழும் சம்பாதிப்பதற்காக வந்தவர்கள் அல்ல, பணங்காசு சம்பாதிப்பதற்காக வந்தவர்கள் அல்ல. முழுமையாக இயேசு எந்த பாதையில் போனாரோ, நரிகளுக்கு புலிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்றது பேச்சு இல்ல, பித்தலாட்டா இல்ல, பிராட் இல்ல, ரியல் லைஃப். அந்த இடத்துல அந்த பாதையில பயணித்து ஊழிய செய்யும்படியாக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டோம். எவர் அழைச்சாரோ அவர் தான் நம்ம தேவைகளை சந்திக்க, அவர் தான் நம்முடைய தேவைகளை அழைச்சா கண்டிப்பா கொடுக்கும். நீங்க வேலைக்கு யாரை ஏற்படுத்தினாலும் சரி, நிச்சயமா கூலி என்ன செஞ்சிருங்க கொடுத்துருவோம். நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, கர்த்தர் தம்முடைய வேலைக்கென்று அழைத்த ஒரு நபரை கூட வெறுமையாக விட மாட்டார். நீதிமான்களை பசியினால் வருந்த விட சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அப்படின்னு வெறும் பேச்சு பிரசங்கள்ல, வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கணும் அந்த வசனத்தை. பல்லாண்டு கால கிறிஸ்தவர்கள் நம்ம அல்ல, கிறிஸ்தவர் மட்டுமல்ல, கிறிஸ்துவை பற்றி பேசுகிறவர்கள், வேதத்தை பேசுகிறவர்கள். வாழ்க்கையில் இல்லாம எத்தனையோ ஊழியக்காரன் பேசிட்டு இருக்க, அந்த லிஸ்ட்ல நீங்கள் தானே போயிடக்கூடாது. நாம வாழ்ந்துட்டு பேசுற கூட்டமாக, உழைப்புக்காக பேசுகிற கூட்டம் நாம் அல்ல, சம்பாதிக்கிறதுக்காக உள்ள கூட்டம் நாம் அல்ல, வேறு புகழை சம்பாதிப்பதற்காக வந்த கூட்டம் நாம் அல்ல. இப்படிப்பட்ட கூட்டம்லாம் ஊழியம் செய்யற நம்மளை சுத்தி, அவங்களோட இசைந்திர கூடாது, அவங்களோட ஒத்து போயிடக்கூடாது, அவங்கள பெரிய ஆளுகளா பார்க்கிற பார்வை உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. அவங்கெல்லாம் பெரிய ஆளு கிடையாது. எந்த தேவன் அவர்கள் அழைச்சாரோ அதே தேவன் தான் நம்ம என்ன செய்திருக்கிற அழைத்து. அவங்க கள்ளத்தனம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி காசு வாங்கி விசுவாசிகள்கிட்ட காது கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் பிடிக்கி அப்புறம் டாக் பண்ணி பிடிக்க அளவு வச்சுக்கிட்டு, மெட்ராஸ்லயே என் சபையை பத்தியெல்லாம் எவ்வளவு பெரிய சபை, அதையா யோசனார் பார்ப்பாரு, அதுக்குள்ள வர்ற கூட்டத்தை தாண்ட பார்ப்பாரு. முட்டாப்பாயில இவெல்லாம் இளந்தலைவர், உங்க பெரிய கட்ட முதற்கட்ட தலைவர்லாம் இவெல்லாம் ரெண்டாவது கட்ட தலைவர். நான் காரிக்கிட்டு துப்புறா இல்லையா, நான் துப்புறக்கு முன்னாடி பரலோகத்தில் இருக்கிற ஏசுனார் துப்பிடுவாரு. அவர் துப்பிட்டாருன்னா அத்தனை கோடி தூதர்களும் காரி காரி துப்பிடும். யாரெல்லாம் வர சொல்றது ஊழியத்துக்கு? உழைக்கிறதுக்கு வந்திருக்க என்பதை புரிந்து கொள்வதற்காக நேற்றைய தினத்தில் இயேசுவை சிந்தித்தோம். யார? ரொம்ப முக்கியம். அடுத்துதான் நம்முடைய ஊழியம். நம்ம எப்படிப்பட்டவர்களை சேகரிக்கிறோம், மக்களை கிறிஸ்துவுக்குள் எப்படி ஆதாயப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறோம் என்றுதான் நாம இரண்டாவது சிந்தித்தது, நியூ டெஸ்டாமென்ட் சர்ச். அப்ப பழைய ஏற்பாட்டு சபை ஒன்று இருந்த போது புதிய ஏற்பாட்டு சபைன்னு ஒன்று உண்டாக்குறாரே இல்லையா? இது போல இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களும் ஸ்தாபனங்களும் ஸ்தாபன தலைவர்களும் இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே நீங்களே நானும் பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கோம்னா ஒரிஜினலா இருக்கணும், டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது. ஒரிஜினாலிட்டி இருக்கும். ஒரிஜினல்னு ஒன்று இருந்தா டூப்ளிகேட் ஒன்று இருக்கு, அது இருந்துட்டு போட்டு. இப்போ நியூ டெஸ்டாமென்ட் சர்ச்சில் புதிய ஏற்பாட்டு சபை அப்படின்னு ஒன்று, அப்போ புதிய ஏற்பாட்டு சபைன்னு ஒன்று இருந்தா பழைய ஏற்பாட்டு சபைன்னு ஒன்று இருக்கணும். அப்ப பழைய ஏற்பாட்டு சபையை நிழலாகவும் புதிய ஏற்பாட்டு சபையை நிஜமாகவும் பரலோகம் வடிவமைக்கிறது என்ற அறிவு பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. எல்லாம் தெரியாம ஒரு வசனம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட போட்டுக்கிட்டு அல்லையா 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 இப்படியே சொல்லிட்டு இருந்தா, சோத்திரம் பண்ணுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சான்னா 1/2 மணி நேரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்புறம் நமக்கு தூக்கம் வந்துருதா, அப்புறம் தூங்கி பிடிக்கும் போது அவன் ஆமன் விடுவான். அப்படியெல்லாம் நேரத்தை வீணாக்குறது இல்லை, சோத்திரம் தான் பண்றான். ஆனா ஞானம் இல்லாம செய்யறான், புத்தி இல்லாம செய்யறான்.
எதுக்கு செய்யணும் அப்படின்றத அறிவோட அதை செய்யும், புத்தியோட செய்யும். ஏன்னா ஆராதனையிலேயே பவுல் எழுதுற, இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, ரீசனபிள் சர்வீஸ். அப்ப புத்தியுள்ள ஒரு ஆராதனைன்னு ஒண்ணு இருக்கா? புத்தி இல்லாத ஆராதனை இருக்கா? சரீரத்தை ஒப்பு கொடுத்து இவன் பெந்தை கோசுக்காரன் செய்யறதெல்லாம் புத்தியுள்ள ஆராதனை இல்ல. முதல்ல அந்த இடத்துக்கு நீங்க வரணும். ஆல் பெண்டிகாஸ்ட் பெந்தை கோஸ்தைக்கு உள்ள ஒருத்தர் இருப்பான், அவன் தான் ஆவிக்குரியவன், அவன் தான் புத்தியுள்ள ஆராதனை செய்வான். மற்ற பெந்தை கோஸ் பாஸ் மீட்டிங் நடத்தினாலும் சரி, அப்படி பார்த்தீங்கன்னா அந்து முடிச்ச கேசா உட்காந்துருக்கேன். ஒரு தலைமைக்கு கீழே தெய்வ பயத்தோட ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்துல நிலைச்சிருந்தா அது புறாக்களின் கூட்டம். அது என்ன கூட்டம்? புறாக்களின் கூட்டம். அந்த காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், அது காக்கா கூட்டம் தான். ஆனா எதுக்கு கூடுது? நோக்கத்தை புரிஞ்சுக்கிறேன். டீ பிரேக் வைக்கலன்னு வை, ஒரு பயம் இருக்க மாட்டான். அட்லீஸ்ட் ஒரு சாயாவது கொடுக்கணும் இல்லையா? குளிர்றதுலப்பா ஜனவரி பிப்ரவரி நடத்துனா, இந்த மழை வேற பெய்யுது, சாயா வேணுமா வேண்டாமா? அதனாலதான் 11 மணிக்கு சாயா. நமக்கு ஒரு டீ பிரேக், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இறை தூதர்களாகிய நாம் இப்படிப்பட்ட ஊழியர்கள், ஸ்தாபனங்கள், தலைவர்களுக்கு மத்தியிலே நாமும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது தேவ சித்தத்தின்படி உள்ள ஊழியம். அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? ரோல் மாடல். ரோல் மாடல் யாரு? இயேசுவை தான் சொல்லணும். கழுத பயில சொல்லி தெரியக்கூடாது. அந்நிய தேவருடைய நாமங்களை வாயினால் அது மாதிரி நினைச்சுக்க. இவெல்லாம் அந்நிய தேவர்கள். ஏன்னா இஸ்ரேலிய மக்கள் வனாந்தரத்தில் பயணிக்கும் போது இயேசுவை சுமக்கல, தேவனை சுமக்கல, ரம்பான் என்ன நட்சத்திரத்தை சுமந்தார்களா? படிச்சிருக்கீங்களா? அப்போஸ்தலர் 7:43. பிரசங்கத்துக்கு வந்தாச்சு. எழுதி படிக்கிறது தான் பைபிள் ஸ்டடி. எழுதாம படிச்சீங்கன்னா அது பைபிள் ஸ்டடி இல்லை. 7:43 அப்போஸ்தலர். நீங்கள் உண்டாக்கின சொர்க்கங்களாகிய மேலோகியுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரம்பான் என்னும் நட்சத்திர சொர்க்கத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா? சுமக்க வேண்டியதை சுமக்காம சுமக்க கூடாததை சுமந்து தெரியும். சுமக்க கூடாததை சுமப்பான். அதான் வாயில அடிக்கடி வருது. அப்ப ரம்பான் என்னும் நட்சத்திரத்தை சுமந்தார்கள் என்று எழுதியிருக்கு. அப்படி சுமந்ததுனால அவங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்ன? அடிமை. பாபிலோன் என்ன அர்த்தம்? அடிமைத்தனத்தின் ஆவிக்கு ஒப்பு கொடுப்பார். அந்த ஊழியக்காரன் சிக்கி தவிச்சிருவான். அந்த விசுவாசிகள் சிக்கி தவிச்சிருவாங்க. அடிமைத்தனத்தின் ஆவி அடிமைப்படுத்தும். உங்களை என்னை எந்த ஆவி அடிமைப்படுத்தி இருக்கு? பரிசுத்தாவியானவரா? அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும்தான் கைதட்டத்துக்கு வருவாரு, அப்புறம் போயிடுவார். அந்நியவாதத்திற்கு வருவார், போயிடுவார். அப்படி விசிட் பண்ற ஆவிதான் இப்ப இருக்கு பெந்தகோஸ்துக்குள்ள. என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியான ஆவியையே பெற்றீர்கள். அதான் புதிய ஏற்பாட்டு சபை. 24 மணி நேரமும் அவனுக்குள்ள அந்த ஆவியானவர் வழி நடத்தி கொண்டே இருக்கணும், எச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், உணர்த்திக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரவர் தான் பரிசுத்தாவியானவர். இவங்க பரிசுத்தாவியை சுமக்காம, சத்தியத்தை சுமக்காம, தேவனுடைய அழைப்பை சுமக்காம, தேவனுடைய நோக்கங்களை சுமக்காம, இவங்க ரெம்பான் இன்னும் பத்தியில இவனுடைய இருதயத்தை திறந்து பார்த்தா அதான் இருக்கு உள்ள. நம்ம இருதயத்தை திறந்தா ரெம்பான் இருக்கக்கூடாது. நான் தாவீதின் வேறும் விடியற் காலத்து வெளிச்ச நட்சத்திரவுமாய் இருக்கிறேன்னு சொன்னார்ல, அந்த நட்சத்திரத்தை சுமக்கணுமியா. 22:16 வெளிப்படுத்தல இருக்கு. எந்த நட்சத்திரத்தை சுமக்கணும் சொல்லுங்க? விடியற் காலத்து நட்சத்திரம் யாரு? அப்ப இயேசு கிறிஸ்து. மார்னிங் ஸ்டார் என்றாலே பிசாசு நினைச்சிடாதீங்க. ஒரு காலத்துல மார்னிங் ஸ்டாரா இருந்தான். விடியற் காலத்து நட்சத்திர கூட்டங்களின் தலைவனா இருந்தான்.
ஆனால் அவன் என்று இறைவனுக்கு சமமாக இருப்பேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தில் வீற்றிருப்பேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் கூட்டை கட்டுவேன் அப்படிங்கிற நினைவு, எண்ணம், யோசனை அவர் இருதயத்தில் எப்போ வந்துச்சோ அப்போ அவருடைய போஸ்டிங் பொசிஷன்ல இருந்து கத்த தள்ளி போட்டார். என்றைக்கு தள்ளி போட்டாரோ அன்றைக்கு அவனுக்கு பேரு மார்னிங் ஸ்டார் இல்லை, அவன் என்னது பிசாஸ், சாத்தான். சாத்தானை படைத்தது யாரு அப்படின்னு கேட்கக்கூடாது. சாத்தானை யாரும் படைக்கல. நல்லா இருந்த தூதன் தான், பாடிக்கிட்டு இருந்த தூதன் தான், ஏர்லி மார்னிங் இறைவனை ஆராதிக்கிற தூதன் தான், அந்த தூத கூட்டங்களுக்கே தலைவன் தான். ஆனால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நினைவு உள்ள வந்துச்சுன்னா ஆண்டவர் நீ எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி அந்த அனாயிட்டிங்கை எடுத்துட்டு தள்ளிட்டு அவன் சாதா தான் இருப்பான். முடிவெள்ளி நட்சத்திர கூட்டங்கள் ஏகமாய் கூடி கம்பீரித்தார்களே, யோபு அப்போது நீ எங்கடா இருந்த? நான் பூமிக்கு அத்திவாரம் போடும்போது, பூமி பூஜை வைக்கும் போது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாய் கூடி கம்பீரித்ததே, அப்போது நீ எங்கே இருந்தா அப்படின்னு கேட்டார்ல. நான் இது வரைக்கும் உங்களை பத்தி கேட்கத்தான் செஞ்சுட்டு இருந்தேன், தெரியாம பேசிட்டேன் சாமி, மன்னிச்சிருக்க. வாயை பத்தி ஒத்துல வாய ஒத்தனு சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்கன்னா உன் தலையில இரும்படி அடிச்சு ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமத்தான் அந்த மாதிரி பேசுறவன் குறை கூட கூத்தாடு, நிறைய கூட என்ன செய்யாது, சீந்தாட்டிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள்லாம் நீங்க அடையாளம் கண்டு நீங்க கவனிச்சுதான் நடக்கணும். ஆமா, நல்லா பேசுறாரு, நல்லா பாடுறாரு, இப்படிலாம் அவைகளெல்லாம் கூப்பிட்டு உள்ள ஏத்திடக்கூடாது சபைக்குள்ள. அதெல்லாம் நீங்க ஆய்வு செய்யணும். உங்களுக்கு பிரியமானவனெல்லாம் உள்ள வச்சிடாதீங்க சபைக்குள்ள. நான் இல்லையா அவனை தூக்கி விடுறையா, ஒன்னும் நீ ஒன்றும் தூக்கி விட வேண்டாம். ஏதனார் சொன்னாரா? தூக்கி விட சொன்னாரா? சொன்னாருன்னா சொல்லு, வெளியே கேட்குறவனுக்கு ஆமா சொன்னாரு அப்படின்னு சொல்லு. சும்மா அவன் ஆராதிக்கிறான், அவன் போய் சேவை, பாட்டு நல்லா இருக்கு, அவன் பிரசங்க நல்லா இருக்கு, அவனை கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுன்னு ஒருத்தருக்கு போட்டு நாத்திக்கிட்டே இருக்க. வழி இல்லாம போன் பண்ணு, இப்ப பண்ணு, இப்ப பண்ணு. நல்ல வேலை அவன் பயணத்துல இருந்திருக்கான். ஐயா நான் வீடு போய் பேசுறேன், அதோடு அவரை கூப்பிடவே எனக்கு மனசு. அவன் பாப்புலர், எல்லாரும் கூட்டு கூட்ட வைக்கிறான், அதனால நானும் கூப்பிடணும்னு என்ன சட்டமா? நிதானிக்கிற ஆவி எனக்குள்ள இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. எவனை கூப்பிடணும் எவனை கூப்பிடக்கூடாது, கன்வென்ஷன் மேடையில் எவனை ஏற்றணும் ஏற்றக்கூடாது. அந்த பகுத்தறிகிற வரம் நமக்கு இறைவனுடைய கிருபையினால இருப்பதினாலே நமக்கு தெரியுது, ஆவியிலேயே தெரியுது. அந்த ஆள் பேரை சொன்னாலே தெரியும். அப்புறம் நாம கஷ்டப்பட்டு 10 பேரை 20 பேரை 50 பேரை சேர்த்து வச்சிருக்கோம். அவன் பாட்டுக்கு என்னத்தையாவது பைபிள் இருந்து சொல்லி போயிட்டாரு. அப்புறம் யார் கட்டுறது? மக்கள் குழம்புவான்ல, யார் கட்டுறது? அதனால உங்களுக்கு பிரியமானவர்கள் எல்லாம் கூப்பிடக்கூடாது. அது ஒரு வரையறை நீங்க வச்சுக்கிறீங்க. அவனுக்கு முழு வேதாமம் தெரியுமா? அடிப்படை உபதேசம் தெரியுமா? வளர்ச்சிக்குரிய உபதேசம் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அது எனக்கும் தெரியும்னா நீங்க கூப்பிட்டு போயிடணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் கூப்பிட்றான், இவன் கூப்பிட்றான், நோட்டீஸில் வரான், வால்புட்டில் வர்றான், யூடியூப்ல வரான், ஃபேஸ்புக்கில் வர்றான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்க, நீ சம்பாதிச்ச 10 நாசமாயிடும். 1 தீமோத்தேயு 4:16 வாசிங்க. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். அப்ப நீ ஆண்டவருக்கு முன்னாடி வரணும், ஜனமும் ஆண்டவருக்கு முன்னாடி வரணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் நீ கவனிக்கணும். ஏனோ தானோ இருந்தா ஊழியமே வேண்டாம். ஏசனா இருக்கு, உழப்புக்காக செஞ்சுக்கும். கமிஷன் அடிக்கிறதுக்கு, களை வாங்குறதுக்கு, திருடுறதுக்கு, இதுக்காக ஒயிட்டு வெயிட்டு கொடுத்துருக்கோம். சொல்லுங்க, இதுக்கு ஆண்டவர் ஊழியத்தை தந்தாரு, களை வாங்குறதுக்காக தந்தாரு. ஏதாவது நீ களை வாங்குறதுக்கு திருப்பி கொடுத்துரு, அறிக்கை பண்ணிட்டு கொடு. நான் யாரிடத்தில் ஆயிலும் அநியாயமாய் எடுத்தது உண்டானால், வாங்கினது உண்டானால், கள்ளக்கணக்கு எழுதி வாங்கினது உண்டானால், களவாண்டு எடுத்தது உண்டானால் நாளத்திரையாய் கொடுத்தாத்தான் உனக்கு பரலோகம். இல்லைன்னா நீ அக்கினி கடல்ல கொண்டு கத்தர் போட்டு.
இல்லை நான் ஊழியம் செஞ்சேன். உன் ஊழியத்தை யார் அங்கீகரிச்சா? யார் அங்கீகரிச்சா? யார் பொறுப்பு? எனக்கு அந்த ஊழியத்துக்கு சம்மந்தமே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போற. இல்லை நாங்கள் இத்தனை வருஷம் ஒழிஞ்சோம். எத்தனை வருஷம் ஒழிஞ்சு என்ன செய்ய? யாருக்கு வேணும்? அதனால ஊழியம் அங்கீகரிக்கப்படணும். களவாண்டு இருந்தா, திருடி இருந்தா திருப்பி கொடுத்துடணும். பொம்பளைகளோட தொடர்பு வச்சிருந்தா தொடர்பை அறுத்துக்கிட்டு வெளியே வந்துடணும். ஆம்பளைகளோட தொடர்பு இருந்தா தொடர்பை அறுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? வெளியே வந்துடணும். விபச்சாரத்தின் ஆவி ஒரு அடிமைப்படுத்துகிற அடிமைத்தனத்தின் ஆவி, தேசித்தனத்தின் ஆவி, அடிமைப்படுத்துகிற அடிமைத்தனத்தின் ஆவி, பொருளாசையின் ஆவி, பண ஆசையின் ஆவி உள்ள இருக்குமானால் நீ கைதட்டுறது விருதா. ஊழியத்தில் உழைக்கிறேன்னு சொல்றது புராடு, பொய், பித்தலாட்டம். எல்லாம் மனம் திரும்பணும். என்ன செய்யணும்? இல்லைன்னா கக்கி போடுவேன்னு சொல்றாரு. அந்த வசனம் எங்க இருக்கு? லவோதிக்கேய சபை 3ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாசி. 16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி கொள்வேன். அப்ப நம்ம ஊழியத்தை என்ன செஞ்சுருவாரு? அப்படின்னு துப்பிட்டு அப்புறம் தண்ணி வாங்கி வாயை குடிச்சு போயிட்டே இருக்கும். நீ நிறைய துப்பிடுவ. இப்போ நீ பாஸ்டர், இப்போ நீ ஊழியக்கார. இந்த நிலைமை வருமே, இதை எச்சரிக்கணும். அதுக்கு தான் உங்களை கூட்டி சேர்க்கணும். நீங்க 100 பேருக்கு சொல்லுவீங்க, 1000 பேருக்கு பிரசவம் பண்ணுவீங்க. அதெல்லாம் பொழப்பு நடக்கும். கைவிட மாட்டார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ கள்ளத்தனம் பண்ணினாலும் ஒன்று நடத்துவார். நீ உண்மையா இருந்தாலே நடத்துவார். நீ கள்ளத்தனம் பண்றதுனால தூக்கி வீச மாட்டார். அதுக்கு ஒரு நாளை வச்சிருக்க. அந்த நாளில் நியாயந்திருக்க. நான் உன்னை நியாயந்திருக்கும் பொழுது உன் இருதயம் தாங்குமோ? தப்ப முடியாது. ஆளுக்கு மறைச்சிடலாம். இறைவன் எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்காரு. அவர் கணக்கு கரெக்டா எழுதுவாரு. நீ எழுதுற மாதிரி எழுதுவாரு. நீ கள்ளத்தனமால எழுதுறா, நீ பொய்யில எழுதுற. உன் எழுத்துல எத்தனை கள்ளத்தனம் இருக்கு, களவாணித்தனம் இருக்கு, பொய் இருக்கு, மாய்மாலை இருக்கு. அறிக்கை பண்ற, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற, அவ்வளவு பிராடு, பித்தலாட்டம். பிரசங்கமும் பண்ணிக்கிறான். ஒயிட் அண்ட் ஒயிட்டும் போட்டுக்கிறாங்க. அதுல சிப்பா போட்டா பெரிய பரிசுத்தான். தாடி மீசை வச்சுட்டா அதை விட பரிசுத்தான். எங்க எழுதியிருக்கு? எங்கேயா எழுதியிருக்கு வேதத்துல? அதனாலதான் அடுத்த தடவை வரும்போது எத்தனை வசனம் உன் வாழ்க்கையில் இதுவரை நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிறத கோட் பண்ணி கொண்டா. தனியா ஒரு நோட்டு போட்டு எழுது. லைஃப் கிறிஸ்டியானிட்டி ஹிஸ்டரி அப்படின்னு போட்டு எழுது. உனக்கு நீ பிரசவம் பண்ற வசனத்துக்கு என்னையா எத்தனை வசனம் தொடர்பு இருக்குன்ற கணக்கெடு. அதுலயும் புள்ளி விவர கணக்கு வெள்ளை அறிக்கை கொண்டா. அதுலயும் களவாணித்தர மாட்டா. அதுல உன்னை அடிமைப்படுத்துற ஆவி அதையும் செய்ய வைக்கும். ஆமா, வெள்ளை அறிக்கை. அதுக்கு பேர் என்ன அறிக்கை? வெள்ளை அறிக்கை. புள்ளி விவர கணக்கு கொண்டா. அதுக்குத்தான் நம்ம கொள்கை. இதெல்லாம் மற்ற ஸ்தாபனங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே அந்த எல்லைக்குள்ளதான் கிடக்கான். அவன் எப்படி கேட்பான்? அவன் எப்படி கண்டிப்பான்? நேருக்கு நேரா கண்டிக்கணுமா இல்லையா? பரிசுத்தாவியானவர் வரும்போது என்னெல்லாம் செய்வாரா? பாவத்தை குறித்தும். எங்க இருக்கிற வசனம்? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. பாஸ்டர் எப்பவுமே அடிக்கடி பைபிளை பிரட்டி மைண்ட்ல ஏத்திடணும். மைண்ட்ல இருந்தாலும் பைபிளை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னது 16ஆம் அதிகாரம்? அப்படி சொல்லுங்க ஐயா. நாங்க பாட்டுக்கு லூக்காவை பட்டிக்கிட்டு இருப்போம். வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தினை குறித்தும் உலகத்தை கண்டித்துணர்த்துவார். இதுதான் பரிசுத்தாவி. எது பரிசுத்தாவி? ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்படி கையை தட்டுறதா? இதுதாயா பரிசுத்தாவி? உனக்குள்ள இருக்காரா? சொல்லு. எப்படி தவறு பண்ணிட்ட அப்படின்னா பிசாசுனால தவறு பண்ணலாம், மாம்சத்தில் உள்ள ஆசை இச்சையில தவறு பண்ணலாம். தவறு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கொள்ளணுமா இல்லையா? அறிக்கை பண்ணணுமா இல்லையா? அதை விட்டு வெளியே வரணுமா இல்லையா? இதெல்லாம் செய்ய பண்ணி வாடி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தா யாரு கேட்ட அந்த ஊழியத்தை வாந்தி பண்ணி போட்டுருவாரு. சீன்னு சொல்லிடுவாரு ஊழியத்தை.
அதனாலதான் ஆதாரம் காமிச்சிட்டேன். நீ அனலாயிரு, ஒண்ணு துன்மார்க்கமா இரு, ரசிக்கப்படாதவனை போல இருந்துரு. ரசிக்கப்பட்டவனை போல இரு, அனலாயிரு. எப்படி இரு? அனலாயிரு. நீ அனலு இல்ல, குளிரு இல்ல, நீ மூன்றாம் பாலினத்தவரோட சேர்ந்தவனா இருந்தீனா ஒன்னு கக்கித்தான் போடுது. ஒன்னு ஆம்பளையாரு இல்லாட்ட பொம்பளையாரு, ரெண்டுலையும் சேராம இருந்தா அவங்களுக்கு பேர் என்னது? மூன்றாம் பாலினத்தவர். அந்த இப்ப என்ன பேரு? திருநங்கைங்கிற. இப்ப அதுவும் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. அதனால மூன்றாம் பாலினத்தவர், ஒன்னு ஆண் ஒரு பாலினம், பெண் ஒரு பாலினம் ரெண்டாவது, மூணாவது இந்த திருநங்கை கூட்டம். இது போல ஊழியத்துக்கு வந்த ஊழியக்காரன் பாஸ்டுமாரு, அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், மேய்ப்பன், போதகன், அத்தனை பயிலு ஒண்ணு அனலாயிரு, ஆவிக்குரியவனாயிரு. இல்லைன்னா பூமிக்குரியவனாவே வாழ்ந்துட்டு போ. இதையும் இழந்துட்டு, அதையும் நித்திய ஜீவனையும் இழந்துட்டு நீ நாசமா போறத விட இப்பவே முடிவெடுக்க வேண்டியது நல்லது. இப்படி நீங்க பாஸ்டர் மீட்டிங்ல பேசணும். அதுக்கு தான் சொல்லித்தாரு. நீங்க என்ன செய்யணும்? ஊழியக்கார கூட்டத்தில் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை. இந்த சின்ன குரூப் எந்திரிக்கணுமியா? எந்திரி, தூசியை விட்டு எழுந்துரு, உதறித்தல் பேசு. கோ ஸ்பெல், மொத்தத்தில் பேர் என்ன? காஸ்பெல். கோ ஸ்பெல், ஓ பேசு. அப்படிதான் நம்ம தலைவர் இயேசு சொன்னாரு. நமக்கு வேலை அதுதான். சைடு பிசினஸ் எல்லாம் கிடையாது, கமிஷன் கிடையாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், அந்த லிஸ்டுக்கு போயிடக்கூடாது. ஆவிக்குரியவனாயிரு, பொலிட்டீஷியனா இருக்காத, அரசியல்வாதியா இருக்காத. உலகத்துல இருக்கிறான் பாருங்க, மற்ற மதத்துல இறை நம்பிக்கை உள்ளவன், ஆன்மீகவாதி, அவரெல்லாம் அருள் போதனைகள், அருள் வாக்குகள் கொடுப்பான். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆன்மீகவாதி இல்லை. நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். நம்ம யாரு? ஆவிக்குரிய. அதனால போங்க, பேசு. ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை அனுப்பியிருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னார்ல, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். பிரசங்கம் பண்ணுவதற்காகவே அழைக்கப்பட்ட கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் நீங்கள் நானும் தான். மற்றவங்களை பார்க்காதீங்க. நம்மளுக்கு ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுக்காக தான் நேற்று நம்ம சொன்னது. அவரை பார்க்காம என்ன ஊழியத்தை பற்றி பேச போற, என்ன வேதத்தை பற்றி பேச போற? உன்னை யார் பேச சொன்னது? இயேசு பாரு, இயேசு கூட ஒரு தொடர்பு வச்சுக்க, அப்புறம் பேசு. அந்த இயேசுவோடு நீ லிங்க் ஆயிக்க பேசு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள். அந்த அதிகாரம் உன் மேல இருக்கட்டும். அவர் அனுப்புனா நம்ம பிரச்சனைகளுக்கு அவர் சம்பந்தப்படுவார், நம்முடைய தேவைகளுக்கு அவரு சம்பந்தப்படுவார், நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு அவரு சம்பந்தம் வைப்பார். இல்லைன்னா அவர் சம்மந்தப்படவே மாட்டார். எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லப்பா, நான் உங்களை அறியே சொல்லிடுவார். உன்னை எனக்கு தெரியாது. அப்போ இத்தனை வருஷம் நாங்கள் ஊழியம் செஞ்சோமே, பாடுபட்டோமே, அந்த கிராமத்துக்கு போனேன், இந்த கிராமத்துக்கு போனேன், அந்த வீடு சந்திச்சேன், இந்த வீடு சந்திச்சேன், இத்தனை பேருக்கு ஜோம் பண்ணேன், இத்தனை பேருக்கு சோமாச்சு, இத்தனை பேருக்கு சாசு வரட்டினேன். எல்லாம் நல்லது, அது உனக்கு நல்லது. பூமியில உன் வாழ்க்கை ஓடணும் இல்லையா? அதுக்குத்தான். பரலோகத்துக்குள்ள நுழையணும்னா சித்தஞ்சே. அதான் நேற்று நம்ம சிந்திச்சு. அவர் தான் நமக்கு ரோலிங் மாடல். நம்ம சாகுற வரைக்கும் நமக்கு ரோல் மாடல் ஏசுதான். குஜராத் மாடலே எடுக்கக்கூடாது, திராவிட மாடலையே எடுக்கக்கூடாது. நீ உனக்கு நீ ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி என் வழி தனி வழி சொல்லி நீ உனக்கு ஒரு மாடலை தயாரிச்சிருக்க. எல்லா மாடலும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரப்படுது. யார் உன்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ஆண்டவர் இயேசுதான்னு சொல்லு. யாரு? அப்ப உங்களுக்கு ஸ்தாபனம் இல்லையா? தலைவர் இல்லையா? உங்களுக்கு ஐக்கியம் இல்லையா? இருக்கு, கிறிஸ்துக்குள்ளே இருக்கு. அவ்வளவுதான். கிறிஸ்து தான் எங்களுக்கு மாடல். அவர் ஒரு தலைமை வச்சிருந்தார், அவர் பிதா. அவர் ஒரு ஐக்கியம் வச்சிருந்தார், 12 பேர் கொண்ட குழு. அதுக்குள்ள இருந்துகிட்டு தான் தேவ சித்தத்தை அவர் செய்தார்.
அதனால நமக்கு நாமே ஒரு மாடல் உண்டாக்காம, திராவிட மாடலையும் எடுத்துக்காம, குஜராத் மாடலையும் எடுக்காம நம்ம ஏசுனாரை எடுப்போம். ஏன்னு கேட்டா அவர் தான் பரலோக அரசாங்கத்தின் கீழே பணியாற்றியவர், பிதாவின் சித்தம் செய்தவர். அவர் ஒரு பாதை அமைச்சு கொடுத்திருக்கு. அந்த பாதையில அவரை பின்பற்றுகிற கூட்டமாக 1ஆம் நூற்றாண்டுல போனாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டுல நீங்களே நானும் போவோம். அவன் போலைய எவன் பரலோகம் போவான், அதை பத்தி நீ கவலைப்படாத. எவனும் போறேன் போகாம இருக்கேன், நீ நானும் போற வழியை பாரு. இவன் யா போவான், இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா எவன் போவான், எவனும் போறேன் போல. நீ நானும் போவோம். ஒரே ஒரு வாழ்க்கை தானே இந்த பூமியில, ஒரு வாழ்க்கை தானே, நாசமா போயிருக்க. இந்த தற்காலிகமான வாழ்க்கையை நிரந்தர வாழ்க்கையாக, நீடித்த வாழ்க்கையாக, சதாகாலமுள்ள வாழ்க்கையாக, நித்திய வாழ்க்கையாக மாற்றிக் கொள்கிறவன் தான் புத்தி உள்ளவர், ஞானமுள்ளவர். சரி, இந்த உலகத்தில் இருக்கிறதையாவது நம்ம இருந்துட்டு போவோம் அப்படின்னு இந்த எஸ்ஐகே ராஜா சிந்திச்சது மாதிரி சிந்திச்சாங்கன்னா உருப்பட இருக்க. ஏசாயா போய் சொல்றான், வெளியில இருந்து அவன் வர்றேன், அசிரியம் வர்றேன், அவனை கூட்டிகிட்டு போய் முத்தத்தை காமிக்கிற ரைட்டு, வறண்டாவை காமிக்கிற ரைட்டு, காலை காமிக்கிற ரைட்டு, கிச்சன் ரூமை காட்டுற ரைட்டு, கொல்லப்புறம் காட்டுற ரைட்டு, பெட்ரூமை காட்டுற ரைட்டு, ஃபைனான்சியல் என்ன காமிச்ச, பொக்கிஷ சாலையை ஏன் காமிச்ச? அதனால உன் சந்ததி எல்லாம் அடிமையா போவான் அப்படின்னு அப்ப சொல்றேன் இவன் ராஜா, இவனை நம்பி ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காரு. இவனுடைய வாயின் அறிக்கை பத்தியில என்ன சொன்ன? என் காலத்துல நடக்காதுல. அட திருட்டு போல, நீ பெத்து போட்ட பிள்ளைகள் இருக்காரு, சாபம் அங்க வருமே. பிள்ளைகளை பெற்றிருக்கல இல்லையா? பிள்ளை பெறாதவர்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள் வேதம் சொல்லு. பிள்ளை பெற்றிருக்கோம் ரைட்டு, மாம்சத்தின்படி நம்ம பிள்ளையை பெறாட்டல, ஆவியின்படி ஒரு சந்ததியை பெற்றிருக்கோமா இல்லையா? பிள்ளை பெறாத மறுபடியே கழிந்து மகிழ்ந்து கலிகூர். வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கணும். அநாத ஸ்ரீ, வாழ்க்கைப்படாத ஸ்ரீனுடைய பிள்ளைகள் அநேக. இதான் நம்ம ஆவிக்குரிய சந்ததி. இதான் எது? ஆவிக்குரிய சந்ததி. நமக்கு 2 சந்ததியும் தந்திருக்காரு. 2 சந்ததிக்கு சாவு வரக்கூடாதியா? நீ கமிஷனு, கலெக்ஷனு, கரப்ஷனையும் நீ உண்டாக்கிட்டே போவினா, மனம் திரும்பாம தொடர்ந்து போயிட்டே இருந்தீனா, அந்த அடிமத்தன ஆவியிலிருந்து விடுதலை பெறாமல் போயிட்டே இருந்தீனா, கண்டிப்பா ஒரு நிலைமை எதிர்காலம் கேள்விக்குறிதான். அதனால சுமக்க வேண்டிய நட்சத்திரத்தை தான் சுமக்கணும். நாம சுமக்க வேண்டிய நட்சத்திரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சுமக்க கூடாத நட்சத்திரத்தை இவங்க சுமந்தாங்களாம். அதனால பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். சும்மா ஒப்பு கொடுக்க மாட்டாரியா கடவுளே? உன் வாழ்க்கையில ஒண்ணு சம்பவிக்குது, உன்னால தாங்க முடியல, சகிக்க முடியல, வேதனை, கண்ணீர் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஒப்பு கொடுக்காம நடக்காது. அப்ப ஒப்பு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிருக்கேன்னு சிந்திக்கணும். ஏன் ஆண்டவரே, நான் ஊழியம் தானே செய்யறேன், எனக்கு ஏன் இப்படி அனுமதி? ஏன்னா முன்னாடி நீ என்ன பண்ண? நீ சந்தோஷமா இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ண? நீ என்னெல்லாம் முடிவெடுத்த? பதில் சொல்லுவியா? பண்றதெல்லாம் பண்ணிவிட. அதனாலதான் 7 பாவிகள்ல ஒரு பாவி சுயநீதி உள்ள பாவி. சொந்த நீதியை பிடிச்சு பேசுறது, சொந்த சித்தத்தை பேசுறது, சொந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக மற்றதை பயன்படுத்து. விதிக்கிடுவாரு. கழுத போயிருச்சு, அப்புறம் என்ன போச்சு? ஒட்டகம் போச்சு, ஏர்மாடு போச்சு, எல்லாம் போச்சியா. வீடு இடிஞ்சு போயிடுச்சியா, அதை மராமத்து பார்க்க முடியல, போட்டோ எடுத்து காமிக்கிறான். சில ஆளு கட்டி பாதியில் நிப்பாட்டிக்கிட்டு போட்டோ எடுத்து காமிக்கிறான். உதவி செய்யுங்கன்னு பிச்சை எடுக்கிறேன். பிச்சைக்காரத்து. எதுக்கு நீ போட்டோ எடுக்கிற? எதுக்கு வீடியோ எடுக்கிற? இதனாலதான் நாங்கள் களவாணி பயிலுன்னு நான் சொல்றேன். பிச்சைக்கார பயில இருக்கேன். சிலர் கட்டி முடிச்சுட்டான், கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டான் அந்த கட்டத்துக்குள்ள. இப்ப மராமத்து பாக்குறதுக்கு அங்கங்க அடிச்சு போய் நிக்குது அப்படின்னு அதை காமிக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அவனுக்கு குடும்பம் நடத்தணும், பிள்ளைகளை நடத்தணும், மற்ற ஊழியக்கார மாதிரி தன்னை பெரிய சீன் காட்டணும்.
எடுக்கிறீங்களா? வீடியோ எடுக்கிறீங்களா? போட்டோஸ் எடுக்கிறீங்களா? அதை உங்கள் மொபைலில், ஐபேடில், லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் எதுவும் பதிவு பண்ணி வச்சிருக்கியா? தோண்டிடுவோம். தோண்டி தோண்டி பார்ப்போம். அப்போதான் உனக்குள்ள பரிசுத்தம் வரும். இல்லைன்னா வராது. உனக்குள்ள அந்தரங்கம்னு ஒன்று இருக்கக்கூடாது. வெளியரங்கமாகணும். அந்தரங்கத்தை விட்டு வெளியே வா. வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சம். ஏசுநாதர் ஒரு வெளிச்சம். அவர்கிட்ட நீ போய் சேரணும்னா உன்கிட்ட அந்தரங்கமே இருக்கக்கூடாது. பர்சனல் மாச்சல் ஆளு இருக்கக்கூடாதுல. ஏசுநாட்ட பர்சனல இல்ல. அவரை ஃபாலோ பண்றவங்கள்ட்ட அப்போஸ்தலமார்ட்ட பர்சனல் இல்ல. எல்லாம் வெளியரங்கமானது. வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சம். இல்லைன்னா இருள். அந்தரங்கம்னு ஒண்ணு வச்சிருக்க, பர்சனல் ஒண்ணு வச்சுனா நீ ஒரு இருள். ஒன்னு அக்னி கடல் தான் போடுவ. நீ நரகத்துக்கு தான் போவ. ஒரு நாளும் பரலோக பூரா வெளிச்சம் பத்தியில இவன் இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கல. அந்தரங்கம் வச்சிருக்கல, பர்சனல் வச்சிருக்கல. பர்சனல் இருள் அல்லவா? அதனாலதான் ஏதனார் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தது. நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுதல் உண்டுப்பா. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லப்பா. இந்த பூமியில இடம் இல்லப்பா. யார்கிட்ட சொல்றாரு சொல்லுங்க? யார்கிட்ட சொன்னார்? இல்ல. இதான் கருத்து சொல்றது. இதுதான் கருத்து சொல்றது. கருத்து சொல்ல வேண்டாம். நீங்க எல்லாம் பாஸ்ட்மாரு பைபிளை புரட்டி வாசிச்சு சொல்லுங்கப்பான்னு படிச்சுபடி சொல்லிட்டு இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57 58. அவர்கள் வழியிலே போகையிலே ஒருவன் அவரை 9ஆம் அதிகாரம் 57. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இவ்வளவுதான் சொல்லி முடிச்சோன்னு ஆளக்கணும். இவன் என்ன சொன்ன? அவங்க சபையில சாட்சி சொல்ல சொன்னா, ஊழியக்கார மத்தியில சாட்சி சொன்னா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பிராடு, பொய். அவன் மனசுல அவன் இருதயத்துல நினைச்சிட்டு வந்தது எது? பணம் இல்ல. இவரை ஃபாலோ பண்ண நமக்கு ஒரு நல்ல கட்டடம் கிடைக்கும், நல்ல வாகனம் கிடைக்கும், பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அதனால அவர் சொல்லிட்டாரு, ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அறிகிற கத்தரவர். அதனால அதுக்கு பதில் இப்படி கொடுக்குறாரு. நரிகளுக்கு புலிகள். நரினா என்னது? தந்திரம் உள்ளது. நரி ஏமாத்தும். நரி மற்றவங்களை வஞ்சிக்கும். நரி ஐக்கியத்தை உடைக்கும். அந்த அந்த கதை படிச்சிருக்கீங்களா? நரி ஐக்கியத்தை உடைக்கும். அந்த கதை படிச்சது இல்லையோ? சிங்கம் சப்போர்ட் பண்ணுது யாருக்கு? நரிக்கு. எனக்கு சாப்பாடு வேணும், அதனால நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சிங்கம் சொல்லு. அப்போ ஒரு பலமுள்ள அமைப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அவன் சொல்றதை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? சிங்கம், அவங்க எல்லாம் சிங்கம். ஆமா. அப்போ சிங்கம் சொன்ன உடனே நரிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அதோடு கூட நமக்கும் இற கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும். அப்போ ஃபெலோஷிப், 4 மாடுகள் ஒன்று போல என்ன செய்யுது? ஐக்கியத்தில் இருக்கு. இது அங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நரி போச்சு. ஒரு மாட்டு பக்கத்துல அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இது மாட்டு பக்கத்துல காதுக்கு நேரம் அப்படியே நிக்குது. ஒரு 5 மினிட்ஸ் முடிஞ்சு. அப்புறம் அடுத்த மாட்டுக்கு பக்கத்துல போகுது, காதுக்கு பக்கத்துல நிக்குது. அது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. நரிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. அது இது காதுக்கு பக்கத்துல ஒரு 5 மினிட்ஸ். இப்படி 4 மாட்டுக்கு பக்கத்துலேயே போய் அது காதுக்கு பக்கத்தில் நின்று வந்துச்சு. இப்போ இந்த மாடுகள் மேய்ஞ்சி முடிஞ்ச உடனே ஒன்றா சேர்ந்துச்சு. இது நீண்ட கால ஐக்கியத்தில் இருக்கிறது. நரி உங்ககிட்ட வந்துச்சா? என்ன போயிடுச்சு? ஒண்ணுமே பேசலையே. சரி, உங்ககிட்ட வந்துச்சுல, என்ன போயிடுச்சு? ஒண்ணுமே பேசலையே. அதை பத்தி இதுக்கு சந்தேகம், இதை பத்தி அதுக்கு சந்தேகம், இதை பத்தி அதுக்கு சந்தேகம். ஏதாவது நரி பண்ணிச்சா? பேச பேசாமலே காரியத்தை நடப்பிக்கிற ஆவி எவனுக்குள்ள இருக்கோ மொபைல்லையே பேசிக்கிட்டு இருப்பேன். சில பேசாமலே காரியங்களை பண்ணுது நரி. அது போய் உட்கார்ந்தா போதும்,
வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்யும். இதெல்லாம் கண்டுபிடிப்பீங்களா? அவங்க உட்கார்ந்தாலே ஐக்கியத்தை உடைச்சிருவாங்க, ஐக்கியத்தை பிரிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நரித்தன்மை உள்ளவன் வருகிறான். அவன் சம்பாதிக்கிற இயேசுநாதரை வச்சு சம்பாதிக்க முடியுமா? பெரிய ஆளாக முடியுமா? வீடு கட்ட முடியுமா? வாகனம் வாங்க முடியுமா? பேரும் போல சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி உள்ள வர்றான்னு வைங்க. அவன் இருதயத்தை ஆண்டவர் முதல்ல புரிஞ்சுக்கிட்டதுனால சொன்னாரு, நரிக்கு குழி இருக்குடா. இப்படி நயவஞ்சகம் பண்ணி வாழுகிற நரிகளுக்கு கூட வீடு இருக்கு. மழைக்கு வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு குழியை தோண்டிக்கிட்டு என்ன செஞ்சு உள்ள போயிடும். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்திலே பறக்கிறதே, அனாதை போல பறந்துகிட்டு இருக்கே. அதுகளுக்கு கூடுகளும் உண்டு. குன்றுகளுக்கு மேலே, மலைகளுக்கு மேலே, மரங்களுக்கு மேலே அதாவது கூடு கட்டிடும். கஷ்டப்பட்டு ஒரு கூடு கட்டோம்னா சும்மா வராது. ஜி பூம்பான்னா வராது. அண்டா கக்குசம் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா வராது, உழைக்கணும். ஆக உயர்ந்த இடங்கள்ல கூடு கட்டணும். எல்லாருடைய பார்வையிலையும் அந்த வீடு இருக்கணும்னு நினைச்சா மரத்துல கட்டுதா? குன்றுகளுக்கு மேலே, மலைகளுக்கு மேலே, சிகரங்களுக்கு மேலே கட்டணும், வீடு கட்டணும். அது கூட கட்டுதுடா, வீடு வச்சிருக்கா. மலைக்கு வெயிலுக்கு அது உதவிக்குது. நரியும் அது குடும்பமும் உதவிக்குது. வஞ்சகம் பண்ணினாலும் அவனும் நல்லா தான் இருப்பான், வீடு இருக்கு. ஆனா மனுஷகுமாரனுக்கு ஐ ஆம் த பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லைன்னா அவன் யாரு? பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம்ல என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லாதவன் அங்கேதான் போய் படுப்பான், தலை சாப்பான். எங்களையும் படுப்பான், ரயில்வே ஸ்டேஷன்லையும் படுப்பான், பஸ் ஸ்டாண்ட்லையும் படுப்பான். எந்த கோயில் வாசல்கள் இருக்கோ அந்த திண்ணில் போய் படுத்துருவேன். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் கூடு இருக்கு, வீடு இருக்குடா. என்ன நீ ஃபாலோ பண்றேன்னு சொல்ற? எங்கே போனாலும் நானுமே பின்பற்றுவேன். எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு பேசுறாங்க, சாட்சி சொல்றாங்க. பிராடு. நான் இப்படிப்பட்டவங்களை தான் பிராடுகிறேன், வித்தலாட்டக்காரங்க. இதை முதல்ல கண்டுபிடிக்கிறார்ல ஏசுனாரு. இதே மாதிரி ஆவி விடுவா நீங்கள் நான் மாறும். அவன் பிரசவம் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அவனை நம்பிடுறது, அவன் பாட்டு பாடிட்டான் அப்படின்றதுக்காக நம்பிடுறது, அவன் நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கான் அப்படின்றதுக்காக அவனை என்ன செய்யாரு? நம்பிடாது. யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் ஆன்லைன்லையும் நல்ல மெசேஜ் கொடுக்குறான். அவனை நம்பிடாதிய, நம்பிடாதிய. நம்பி அவனை ஃபாலோ பண்ணிடாதிய. அவன் எழுத்துக்களையோ, அவன் பேச்சையோ, அவன் பிரசங்கத்தையோ, அவன் ஆராதனையோ நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? நம்பிடக்கூடாது. நம்பி அவனை ஃபாலோ பண்ண ஏத்துனார். தெளிவா சொன்னார். 10 கட்டளையில் முதல் கட்டளை, வானத்தில் உள்ளவைகளை ஒப்பாக, பூமியில் உள்ளவைகளுக்கு ஒப்பாக, சமுத்திரத்தில் உள்ளவைகளுக்கு ஒப்பாக நீ யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம், அடுத்து சேவிக்க வேண்டாம் சொன்னாரா இல்லையா? உண்டாக்க வேணாம், சேவிக்கவும் வேணாம் அப்படின்னு சொன்னார்ல. இது போல அதை நம்பாதீங்க, ஃபாலோ. உங்க கையில பைபிள் இருக்கு, உங்க மேல அபிஷேகம், அது போதுங்கிறதா என்னுடைய கருத்து. உங்க மேல அபிஷேகம் இருக்கு, கைதட்டுறதுக்கும் பாஜகத்துக்கு இல்ல, நடத்துறதுக்கு. அந்த அபிஷேகம் நடத்து. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அப்படின்னு எழுதியிருக்கா, படிச்சிருக்கீல? எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருக்கியான்னு சொல்லக்கூடாது. ஆமா, தினந்தோறும் உள்ள வாழ்க்கை ஐயா அந்த வசனம். தினந்தோறும் பரிசுத்தாவினாலே நடத்தப்படுகிற கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டமா நாம இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போற கைதட்ட வச்சுட்டு 2 வார்த்தை பேச வச்சுட்டு போயிடுற அந்த ஆவி உள்ளவர்களா நம்ம இருக்கக்கூடாது. நிரந்தரமா என்னைக்கு தங்கி இருக்கும்படியாக வந்த பரிசுத்தாவியரோடு நாம் இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழும். எப்படி மனைவி பிள்ளைகளோட வாழ்றோமோ, எப்படி புருஷன் பிள்ளைகளோட வாழ்றோமோ, அதுபோல பரிசுத்தாவியானோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்னைக்கும் தங்கி இருக்கிற அபிஷேகம்யா நம்ம மேல இருக்கிறது. கலெக்ஷனுக்கு கமிஷனுக்கு உள்ளது பைபிளை பயன்படுத்தக்கூடாது. கலெக்ஷனுக்கு கமிஷனுக்கு ஒதுக்கக்கூடாது. ஒதுக்குறியா? அதான் கமிஷன். 1 வரை காணிக்க ஒதுக்குறியாப்பா? எல்லாத்தையும் வசூல் பண்றது, அதான் கூட காணிக்க விடு அப்படின்னு சொல்லி பணக்காசுகளா இருக்கட்டும், பொருள்களா இருக்கட்டும், காணிக்கையில 2 விதமா பிரிங்க. ஒன்று பணக்காசுகள், இன்னொன்னு பொருள்கள். 2 விதத்துல காணிக்க வரும். இல்லை நீ எதை ஒதுக்குற? பணத்தை ஒதுக்குறியா, இல்லை பொருள்களை ஒதுக்குறியா?
ரெண்டையுமே ஒதுக்குறியா? நீ வாழ்க, உன் ஊழிய வாழ்க. ஆண்டவர் சொல்லுவார், நரிகளுக்கு குழிகளும் உண்டு. கமிஷன் ஒதுக்குறவனுக்கு வாழ்க்கை உண்டு, கலெக்ஷன் பண்றவனுக்கு வாழ்க்கை உண்டு. ஆனா இறுதி தீர்ப்பு என்ன? கரப்ஷன். ஒண்ணு எனக்கு தெரியாதுன்னு கர்த்தர் கை விரிச்சு. அப்ப என்ன பண்ணுவ? இப்பவே மனம் திரும்பிட்டோம்னா நல்லது. அவர் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. எச்சரிக்கப்படணும், மனம் திரும்பணும், நம்ம சரியான பாதைக்கு வந்துடணும். அதான் இயேசுநாதருடைய பாதை. நேற்று நம்ம கற்றுக்கொண்டது இயேசுவை பின்பற்று. இயேசுவை பின்பற்றுனா அவர் போன பாதைன்னு ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில போகணும். வேற பாதையை போட்டு போகக்கூடாது. என் வழி தனி வழி, அப்படி ஒரு பாதையை அமைச்சுக்க கூடாது. அதனால மனுஷ வழியில போகாது. பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அந்த பாதையில நடவுங்க இல்லையா? இப்ப பூர்வ பாதைங்கிறது இயேசுநாதர் போனதான் நமக்கு பூர்வ பாதை. இந்த பாதை இயேசுநாதர் நமக்கு அந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு உரிய பாதை, இயேசு போன பாதை. 1 பேதுரு 2:20. 1 பேதுரு 2:20 பாருங்க. நீங்கள் குற்றம் செய்து அழிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அடுத்து இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு நம்முடைய அழைப்பை பார்த்துக்கிடுங்க. சிலர் ஊழியத்தை தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். தரிசனம் சொல்றா, அழைப்பு சொல்றான்னா ஊழியத்தை பற்றி மட்டும் சொல்லுவான். வாழ்றதுக்காக ஒரு அழைப்பு இருக்க, அறிவு வேண்டாம். அழைக்கப்பட்டவர்கள் சொன்னா ஊழியத்துக்கு மட்டுமா? வாழ்றதுக்கு அழைச்சிருக்காரு சாமி. வாசி. ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாத்தீங்களா? இந்த மாதிரியை பின்வைத்து போனார் சொல்றதா இயேசுநாதர் போன பாதை. அதுக்கு ஆதாரம் அந்த வசனம் தான். இந்த பாதையில தான் ஊழியக்காரங்க நடக்கணும், வேற பாதை நடக்கூடாது. பழைய ஏற்பாட்டை தந்ததும் தேவன் தான். அது நிழல். ஒரு மரம் நிக்குது, ஒரு செடி நிக்குது, ஒரு மனுஷன் நிக்கிறான். சூரிய ஒளி பட்ட உடனே நிழல் விழுகுமா விழுகாதா? நிழல் என்று ஒன்று இருக்கிறது, நிஜம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டு சபை என்று ஒன்று இருக்குமானால் பழைய ஏற்பாட்டு சபை என்று ஒன்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு சபையை நிழல் என்றும் புதிய ஏற்பாட்டு சபையை நிஜம் என்றும் கர்த்தர் சொல்லு. ஒரு மரம் நிக்குது, அது மேல சூரிய ஒளி பட்டுச்சுன்னா நிழல் விழுகுமா விழுகாது? அந்த நிழலை பிடிச்சிட்டு கிடக்கூடாது. நிஜம் எது? அந்த நிக்கிற மரம். அப்ப அந்த நிழலின் வழியாக நம்ம வந்துகிட்டே இருந்தோம்னா நிஜத்தை பிடிச்சிடலாம். அதுக்குத்தான் பழைய ஏற்பாட்டை நம்ம கையில தந்திருக்க, புதிய ஏற்பாட்டையும் கையில தந்திருக்க. புதிய ஏற்பாட்டை, அந்த சத்தியத்தை, அந்த பாதையை புரிந்து கொள்ள விரும்பினால் நிழல் வழியாக வாங்க. சத்தியத்தையும் கவனிக்கணும், சாட்சியாகமத்தையும் கவனிக்கணும். அப்படி கவனிக்கல அப்படின்னா அவனுக்கு விடியற் காலத்தை ஒழிச்சான் இல்லை. விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும், இயேசு வருவார் வானங்களிலே, அப்பொழுது இமை பொழுதலை மர்வமாய் பறந்து அவரிடத்தில் சேர்க்கப்படணும்னா, ஒருவேளை அவர் வருகை பிரிஞ்சு நீ நானும் செத்துட்டா உயிரோட எழுப்பப்படணும். இது 2 நடந்தே ஆகணும். 2ல் 1 நமக்கு நடந்தே ஆகணும். அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும், அதுல நாம பங்கெடுக்கணுமானால் சாட்சியாகமத்தையும் கவனிக்கணும், சத்தியத்தை கவனிக்கணும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டையும் கவனிக்கணும், புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி தள்ளி விடக்கூடாது. நிழல், நிழல் சம்பந்தப்பட்ட விஷயம் அத்தனை நீ படிச்சிரு. மோசை, நாகமங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், சங்கீத புத்தகங்கள், கிட்டத்தட்ட 39 புத்தகங்கள் உன் கையில இருக்கு. படிச்சே ஆகணும். அந்த நிழலை பற்றிய அறிவு இருக்கணும். அது வந்தாதான் புதிய ஏற்பாடு புரியும், இல்லைன்னா புரியாது. அதனால 2ஐயும் சேர்த்து நமக்கு பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு நம்ம கையில தந்திருக்காங்க. அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. படி, என்ன செய்ய? அது புதிய ஏற்பாட்டை விளக்கக்கூடிய சத்தியங்கள் அதில் மறைஞ்சிருக்கும். அதை பிடிச்சின்னா நீ ஏசுநாதரை பிடிக்கிறேன்னு அர்த்தம். யாரை பிடிக்கிற?
எதனார் சொன்னார்ல, பழையவைகளிலும் புதியவைகளிலும் இருந்து எடுத்து கொடுக்கிற எஜமான். எங்க இருக்கு அந்த வசனம்? சபை நடத்துற ஊழியக்காரன் அந்த இடத்துக்கு வரணும். மத்தேயு 13:52. 52 வாசி. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒவ்வொரு சபை நடத்துற பாஸ்டர்மார் கவனிங்க, சபையை நடத்துகிற பாஸ்டர்மார் அவர் தான் வீட்டு எஜமான். வீடு என்பது தேவனுடைய வீடு, அது சத்தியத்துக்கு தூண், சபைக்கு ஆதாரம். அந்த சபையாகிய தேவனுடைய வீடு அது 1 தீமோத்தேயு 3:15 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். என்ன எந்த வீட்டுல? தேவனுடைய வீட்டில். நீங்க நடத்துற சபதாயா தேவனுடைய வீடு. அந்த வீட்டுல ஊழியக்காரன் எப்படி நடக்கணும், பாஸ்டர்மார் எப்படி நடக்கணும், அதை படிக்கணும். அதை படிக்காம பைபிளை படிச்சுட்டு பைபிள் காலேஜ் போய் படிச்சுட்டு சும்மா ஊதிக்கிட்டு தெரியும், செத்தினா நடக்கு. அதனாலதான் நான் பைபிள் காலேஜே போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா? உருப்படவே மாட்டேன். படிக்க வேண்டியதை படிக்கணும். அதான் இப்ப சொல்றது. பழைய ஏற்பாட்டையும் படிக்கணும், புதிய ஏற்பாட்டையும் படிக்கணும். சும்மா 2 வசனத்தை படிச்சு வச்சுக்கிட்டு பிரசங்கத்தை எழுதி வச்சுக்கிட்டு அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க கூடாது. எப்படியோ இந்த எசேக்கியா ராஜா சொன்ன மாதிரி என் காலத்திலேயாவது வண்டியை உருட்டி விடுறப்பா விடு, என் பிள்ளைய வாழ்க்கையில் தானே நீ சொல்றது நடக்க போகுது, நீ சொல்றதுக்கு எவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவன் பேர் தான் எசேக்கியா ராஜா. அதனால எல்லாமே தெரியணும், நமக்கு தெரியணும். முழு வேதாகமம் ஃபுல் பைபிள் சொல்லியிருக்கேனா? அது கூட ஜூத பார்த்து சொன்னார்ல, ஃபுல் பைபிள் சொல்லியிருக்கீங்க. அதில் படைப்புகளை பற்றி சொன்னீங்க, அதோட நிப்பாட்டிக்கிட்டீங்க. இன்னும் உள்ள பூந்து சொல்லுங்க, அடிச்சு புரட்டி வாங்க, நாங்கள் எழுதி வச்சுக்கிட்டு சொல்லணும்ல. ஏன் நீ ஆராய்ச்சி பண்ண என்ன? உனக்கு வலிக்குது, நீ உட்காரு, படி, தியானி, நீ ஆய்வு செய். நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை வச்சுக்கோ, ஒத்த வாக்கிய கையில் வச்சுக்கோ, பைபிளை வச்சுக்கோ, நீ ஒரு நோட்டை வச்சுக்க, பேனாவை வச்சுக்க, அது நல்லா எழுதுற பேனாவை இருக்கட்டும். அப்புறம் எழுதிக்கிட்டு கொஞ்சம் நேரம் இப்படியே உதறிக்கிட்டு அது சரியா எழுதுற அப்படின்னா சப்பு போட்டு உடச்சிக்கிட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்க கூடாது. முறையா நோட்டு, பேனா, அடுத்த பைபிள், அதை சார்ந்த ஒத்த வாக்கிய அகராதி, அதை சார்ந்த ஆவிக்குரிய இதெல்லாம் வச்சிருந்தா தான் நீ ஆராய்ச்சி பண்ண முடியும். இல்லைன்னா கருத்து சொல்லிக்கிட்டு இருப்ப, பொலிட்டீஷியனா மாறிடுவ. ஆய்வு செய்ய வேண்டும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. 5:35 39 யோவான் சுவிசேஷம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அதனாலதான் சாட்சி ஆகமத்தை படிக்கணும்னு சொல்லிடு. அது எங்க இருக்கு அந்த வசனம்? ஏசாயா 8:20. ஏசாயா 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அப்ப பாருங்க, விடிய காலத்து வெளிச்சம் சொன்னா வருக, நீங்களும் நானும் வருகையில போய் நிக்கணும். நம்ம பிரசங்கம் கேட்கிற ஜனமும் வருகைக்கு வரணுமானால் இது ரெண்டையும் கவனிக்கணும். பழைய ஏற்பாடு சொல்லி தள்ளிடக்கூடாது. அப்ப தேவனுடைய வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். அந்த வீட்டு எஜமான் யாரு? இப்போ நமக்கு மேல எஜமானாக இயேசு இருக்கிறார். அவர் இருக்கட்டும். அவர் என்ன வந்து விசுவாசிகள் கேட்கிற கேள்விக்கு பதிலாக சொல்லிட்டு சொல்லுவாரா? அந்த தலைவர் அந்த சீட்லயே இருப்பார். நம்ம தான் நம்ம விசுவாசிகளோட போராடணும். அவன் சந்தேகங்களை தீர்த்து வைக்கணும், அவன் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும், அவனை கண்டிக்கணும், திருத்தணும், அவனை பரிசுத்தப்படுத்தணும். அவனையும் நம்ம கையோடு இழுத்துட்டு போய் இயேசுனாருக்கு முன்னாடி நிறுத்தணும். அப்போ சபை என்கிற தேவனுடைய வீட்டினுடைய எஜமான்களாக இருப்பது சபை நடத்துகிற பாஸ்டர், சபை நடத்துகிற இது. அப்போஸ்தலனுக்கு கவலை இல்லை, தீர்க்கதரிசி இதை பற்றி கவலை இல்லை, சுவிசேஷகனுக்கு இதை பற்றி கவலை இல்லை. மெய்ப்பனுக்கு தான் இந்த கவலை இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்கு எஜமானா மெய்ப்பனை தான் ஏற்படுத்து, பாஸ்டர் தான் ஏற்படுத்து.
அதனாலதான் பேதுரு சொன்னா, என்ன சொன்னாங்க? 1 பேதுரு 5 2 3 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் வைத்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகம் மனதோடும் சுதந்திரத்தை இருமப்பாய் ஆளுகிறவராய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அடுத்த வார்த்தை முக்கிய வாசி. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, பிரதான அப்போஸ்தலர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இந்த மகிமையுள்ள வாடாத கிரீடம்ங்கிறதாய மெய்ப்பர்களுக்குரியது. இது அப்போஸ்தலருக்கோ தீர்க்கதரிசிக்கோ சுவிசேஷருக்கோ பைபிள் காலேஜ் நடத்துறவங்களுக்கோ அல்ல, சபை நடத்துற ஊழியக்காரனுக்கு பிரத்யட்சமாய் வாக்களிக்கப்பட்ட கிரீடம் மகிமை உள்ளது, வாடாத கிரீடம். அதனால சர்ச் பாஸ்ட் வேறு. ஏன்னா இவன் தான் பஞ்சாயத்தை சந்திக்கிறவன். சுவிசேஷத்தை சந்திப்பான அவன் சந்திக்க மாட்டான். அவன் பேர் சொல்லி கூப்பிடுவான், வியாதி பேரில் சொல்லி ஜெபம் பண்ணுவான். கண்ணு, காது, வாய், சப்பானி, குருடு, செவிடு, ஊமை, அவ்வளவு பேருக்கு ஜெபம் பண்ணுவான். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்துவான். இதான் அப்போஸ்தலன் செய்வான், தீர்க்கதரிசி செய்வான், சுவிசேஷன் அதான் செய்வான். போதகன் பைபிள் காலேஜில் என்ன பண்ணுவான்? டீச் பண்ணுவான். அவ்வளவுதான். மெய்ப்பன் இருக்கான்ல, இவன் இந்த மக்களோடு போராடி 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 இதெல்லாம் உருப்படவே மாட்டாங்க அப்படின்றான். இந்த விசுவாசி உருப்படவே மாட்டான். இதெல்லாம் விசுவாசியான்னு இவனே சொல்லுவான். இவன் தான் கூட்டிகிட்டு வந்தது, இவன் தான் எல்லா நாளும் ஜெபம் பண்ணுது, இவன் தான் போதனை பண்ணுது. ஆமா, ஞானம் கொடுத்தது, பரிசுத்த ஐக்கியம் நடத்துறது, ஆராதனைக்குள் நடத்துறது எல்லாம் இவன் தான். கடைசி என்ன சொல்றேன்? இதைத்தான் ஏசுனாரு செய்ய போறாரு, இப்படித்தான் சொல்ல போறாரு. அக்கிரம செய்யக்காரரை அகன்று போ, நான் உங்களை அறியேன்னு சொல்லுவேன். இப்படி ஒரு நாள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவும் நமக்கு இருக்குன்னு தெரியுமா? இருக்கா இல்லையா? யாருக்கு? நமக்கு. அந்த உணர்வு, அந்த அறிவு நமக்குள்ள இருக்கணும், வளர்ந்துடக்கூடாது. அதுக்குதான் உங்களை நினைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கூடாரத்தை விட்டு போகும் வரைக்கும் நீங்கள் அறிந்த சத்தியத்தை, நீங்கள் பிரசங்கிக்கிற சத்தியத்தை, நீங்கள் உணர்ந்திருக்கிற சத்தியத்தை இந்த கூடாரத்தை விட்டு நான் புரிந்து போகும் வரைக்கும் நினைப்பூட்ட அசதியாகிறேன். 2 பேர் 1:12. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருக்கும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். அடுத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அதுக்குதான் இதை முதல்ல சொல்லி கொடுத்துட்டிய. ஒரு தடவை பண்ண பிரச்சனை மறுதடவை பண்ண மாட்டாரு. இந்த டைலாக்ல தப்பு, தட் இஸ் ராங். அதை விட்டு நீ மனம் திரும்பியாகும். அப்படியெல்லாம் நீங்க போக கூடாது. ஏது அப்போஸ்தலனை விட வேற அப்போஸ்தலன் நமக்கு பெரிய ஆள் கிடையாது. ஏசுனார்ட்டே ட்ரைனிங் எடுத்தது. அவன் சொல்ற, திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்த சரீரத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நினைப்பூட்டிகிட்டே இருப்பேன். இதுக்கு தாயா நம்ம வைக்கிற பாஸ்டர் மீட்டிங். இப்ப புரியுதா? பயன்படுத்துறதுக்கு இல்லை, நம்ம வைக்கிற பாஸ்டர் மீட்டிங் நினைப்பூட்டப்படுவதற்கு. எதை நினைப்பூட்டு வரா? இந்த 12ஆம் வசனத்தை திரும்ப வாசி. ஒன்று, சத்தியத்தை நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம். ஒன்று. 2வது, வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கான், உறுதியா இருக்கான். இதுதான் சத்தியம், இதுதான் உபதேசம், இதான் ஆவியானவர் கொண்டு வர பாதை அப்படிங்கிற உறுதியும் இருக்கு. அடுத்து, அப்போ இப்படி கூடி வரும் பொழுதெல்லாம் நம்ம எதுக்கு ஊழியர் கூட்டம் அப்படின்னா இந்த வசனத்தை காட்டுங்க. நீங்க பயன்படுறதுக்குரிய கூட்டம் அல்ல இந்த ஊழியர் கூட்டம். என்ன அங்க போனா பாட்டு பாட கொடுப்பாங்களா? மைக்கு தருவாங்களா? விளக்கமா தருவோம். ஆமா, இல்ல கால எடுக்க செருப்படுத்தி தருவோம். எது வேணும்? அதற்கு சொத்து. இது நமக்கு முன்னே கடந்து போனவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தோடு நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பான். மாசம் மாசம் கொடுனாலும் சரி, மாசத்துக்கு 2 தடவை கொடுத்தாலும் சரி,
3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டாலும் சரி, நமக்கு முன்னே இருக்கிறவங்க, அனுபவத்தில் நம்மை விட வளர்ந்தவர்கள் வேத வாக்கியங்களோடு தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து பேசுவாங்க. அப்படி பேசுறது நம்ம வாழ்க்கையில இருக்கு. நமக்கு சத்தியம் தெரியும், அதை அறிஞ்சிருக்கிறோம், அதுல உறுதியாகவும் கன்ஃபார்மாகவும் இருக்கும். ஆனாலும் இந்த ஊழியர் மீட்டிங், பாஸ்டர் மீட்டிங் வச்சு மூத்தவர்கள் நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிசாசு சுத்திட்டே இருப்பான். யார் சுத்திட்டு இருப்பா? ஆமா, ஒரு நேரம் நம்ம விழிப்பா இருப்போம், ஒரு நேரம் அசதியாயிருவோம், அந்த நேரம் ஜாத்தா அடிச்சிருவானே. 3 1 பங்கு கீழே விட தள்ளப்படும். அது எங்க இருக்க அந்த வசனம்? வெளிப்படுத்தல் 12:4. அதில் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 1 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. தள்ளிடுவாயா? பூமியில் விட தள்ளிருச்சான். இப்படி ஒரு தரிசனத்தை யோவான் பார்க்கிறான். ஒரு சர்ப்பம் பிள்ளைய பட்சிக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். யார? சபைய, ஆவிக்குரியவர்களை, பூரணத்தை நோக்கி பயணிக்கிற கூட்டத்தை பட்சிக்கும்படியாய் அது நின்றுட்டு இருக்கு வானத்துல. அது பட்சிக்கிறதுக்கு முன்னாடி வானத்துல 3 1 பக்கம் இழுத்துச்சான். இழுத்து இழுத்து எங்க தள்ளிச்சான்? எங்க தள்ளிச்சு? பூமியிலேயே தள்ளி. பூமிக்குரியவர்களை மாத்திரு, கட்டடம் கட்டுறவனா மாத்திரு, வாகனம் வாங்குறவனா மாத்திரு, வயக்காடு வாங்குறவனா மாத்திரு. 1 போதாது, 2 வேணும், 2 போதாது, 4 வேணும். இந்த சிந்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால், நட்சத்திரத்தை போல தேவனுக்கென்று மின்னிக் கொண்டிருக்கிற உங்களை பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக மாற்றி, அதுதான் பிசாசு. அந்த ஆவிகளின் பிடிகளுக்குள்ளே சபை நடத்துகிற தலைவர்கள் சிக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட சிக்கல் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு நினைப்பூட்டி அவங்கள வழி அனுப்ப வேண்டியிருக்கு. அதுக்கு தான் எல்லாது பாஸ்டர்ஸ் மீட்டிங். இதுதான் புறாக்களின் கூட்டம். அந்த கூட்டமும் கூடுது. அது என்ன கூட்டம்? காக்கா கூட்டம். அதுவும் பாஸ்டர் மீட்டிங் தான் பேரு, இதுவும் பாஸ்டர் மீட்டிங் தான் பேரு. 2 ஒன்னாயிருமா? அந்த காக்கா கூட்டத்தை பாருங்க. அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கிற. உண்மையை சொன்னா ஒத்துக்கிறேன். அதுவும் பாஸ்டர் மீட்டிங் தான், ஒத்துக்க. நீனும் போயிட்டு வா, உனக்கு சோறு தருவேன், சாப்பாடு தருவேன். சில இடங்களில் பிரியாணி போடுறேன். நம்ம வீட்டில் பிரியாணி கிடைக்காது. பெரிய ஆணி எடுத்து நம்ம சிலுவையில் அரைஞ்சிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சின்ன ஆணி வச்சா சரி வராதுன்னு சொல்லிட்டு கையிலையும் அரைவாங்க, காலிலையும் அரைவாங்க, முன்கிடமே சொல்லிடுவாங்க. கீழே வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆமா, இப்படியே வேதனை தான், வலி தான், தலைவலி தான். இதெல்லாம் நடக்கும். இதுதான் சிலுவையில் அறையப்படுகிற காட்சி. இந்த இடத்துக்கு நம்மளும் வரணும். ஏஜனாரை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்த போதாது. நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இப்போ நான் அல்ல இந்த உலகத்தில் வாழ்றது, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே, அவருடைய ஆவியானவரே, அவருடைய சத்தியமே, அவருடைய உபதேசமே, அவருடைய லட்சியமே, அவருடைய நோக்கமே என்னை இந்த உலகத்தில் சரீரத்தில் வாழ வச்சு. இதுதான் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துன்னு சொல்றது. கிறிஸ்துனா என்னமோ நினைச்சிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். இது எல்லாம் சேர்ந்துதான் கிறிஸ்து. இதெல்லாம் சேர்ந்துதான் கிறிஸ்து. சிலுவையில் அறையப்படணும். சரியா? ஆகவே நம்முடைய சபை தேவனுடைய வீடு. அந்த வீட்டுக்கு எஜமான் நீங்களும் நானும் தான். அந்த எஜமானானவன் பழையவைகளில் இருந்தும் புதியவைகளில் இருந்தும் எடுத்து கொடுக்கிற பாஸ்டர்ஸ்மாராக இருக்கணும். அது வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்லக்கூடாது. எல்லாம் வேணும். பழைய ஏற்பாடையும் கையில் வச்சுக்கோ, புதிய ஏற்பாடையும் கையில் வச்சுக்கோ. நிழலையும் நீ படிக்கணும், நிஜத்தையும் நீ படிக்கணும். அப்படி படிச்சு அப்படி சபை மக்களுக்கு கொண்டு போய் அந்த நிழலையும் நிஜத்தையும் கொடுத்தால் நீங்கள் அந்த சபையினுடைய தலைவர்கள், வீட்டு எஜமான்மார், அப்படி நீங்க செய்வீங்கன்னா உங்களுக்கு விடியற் காலத்துக்கு வெளிச்சத்துல உங்களுக்கு பங்கு இருக்கு. வருகையில உங்களுக்கு பங்கு இருக்குயா, இல்லைன்னா கிடையாது. வருகை போகணுமா? நம்முடைய சபை மக்களும் வருகைக்கு வரணுமா? நம்ம 2 படி. மலை உபதேசம் போதும் சொன்னீங்கன்னா உன்னை அவன் அடிப்பான். ஆமா, அடிவாங்க. அப்ப சப்போர்ட் பண்ணது யாரு தெரியுமா? இந்த அருள் பாத்துடைய மாமா, தாய் மாமன். ஐயாட்ட இப்ப பார்த்தாலும் நீ இதே போராடிக்கிட்டு இருக்கா. பழைய ஏற்பாட்டுல தலைவர்கள் இருந்தாங்களா இல்லையா? மோசே, ஆரோ, பிரியாம் எல்லாம் பரிசுத்தாரியா? சும்மா பரிசுத்தாய் பரிசுத்தாய் சொல்லிட்டு இருக்கா. அதுபோல புதிய ஏற்பாட்டிலையும் தலைவர்களை தேவனை ஏற்படுத்தி வச்சிருக்க. அப்போஸ்தலர்கள் உண்டு,
தீர்க்கதரிசிகள் உண்டு, சுவிசேஷகர்கள் உண்டு, மெய்ப்பர்கள் உண்டு, போதகர்கள் உண்டு. இப்படி ஃபெல்லோஷிப்பா ஏற்படுத்திருக்காரா இல்லையா? அதுல ஒருத்தனா இருக்கணுமா இல்லையா? அதான் இல்ல, அதெல்லாம் இல்ல. பரிசுத்தாவி அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் இருந்தா போதும் அப்படின்னா அது என்ன? அதான சத்தியம். அது ஆவியானவர் நடத்துற இடத்துக்கு கொண்டு போறது யார் தெரியுமா? முர்தகாய் என்ற தேவனுடைய ஊழியக்காரன். ஏகாய் வசத்துல ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி இவன் வழியாக நடத்தப்படணும் ஒவ்வொரு திருச்சபை மக்களும். அதனதன் சபையினுடைய தலைவர்களால், போதகர்களால், பாஸ்டர்மார்களால் நடத்தப்படணும். இப்ப நடத்துறது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலிருந்து என்ன செய்யணும்? நடத்தணும். புதிய ஏற்பாட்டில் தலைவர்களே இல்லை, எல்லாம் பரிசுத்தாவி அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லிவிட்டேன். 1986 87 சொன்னேன். ஐயா இப்படி சொல்லிட்டு இருக்காரு அவர் அந்த கொள்கையோட இருக்காரு. அவர் பிரதம இருந்து ரசிக்கப்பட்டு வந்தவர், இங்க வந்து அபிஷேகம் பெற்றாரு. ஆகவே பரிசுத்தாவில நடத்தப்படும் சொல்றேன். நீங்க அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்றீங்க, அவருடைய மெசேஜை உங்க பத்திரிகையில ஏசிக்கல நினைச்சிருக்கீங்க, போடுறீங்க. எங்களை போல ஆளுகள் எல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கோம். எங்க சபை மக்களை நடத்தணும்னா எல்லாம் பரிசுத்தாவி சொன்னா எப்படி? மோசையை சொல்லணுமா வேண்டாமா? அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் சொன்னா போதுமா? கிறுக்கு போயிட்டு நான் நீங்க சொல்லல, நான் சொன்னேன் இதையும் சேர்த்துக்கிற சொல்லுங்க. அது உடனே கோவம் வந்துருச்சு, கொந்தளிச்சுட்டு. நான் இத்தனை வருஷம் டிரான்ஸ்லேட் பண்றேன், இத்தனை வருஷம் நான் மொழிபெயர்த்துட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா நான் பத்திரிகை போட்டுட்டு இருக்கேன். யாரும் இதுவரைக்கும் விரல் நீட்ட பொருளுக்கு எதிராக நீங்க தான் போறாரு, இவர் விரல் நீட்டிட்டிய அப்படின்னு. ஐயா இதையும் சேர்த்தா நடந்து திருச்சபையில தலைவர்களை தேவன் என்ன செய்யறாரு? ஏற்படுத்தி இருக்காருங்கிறதையும் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னேன். இது தப்பா? ஐயா அது தப்புன்னு நீங்க எடுத்தீங்கன்னா என்னை மன்னிச்சுக்கீங்க. இன்னி 6 மாதம் ஆகல அவர் புரிஞ்சு. இது சத்தியத்துக்காக பிரிக்கப்படுது. நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை இல்லை, சத்தியத்தின்படி ஒரு பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று எண்ணிக்கொண்டு அந்த பிரிவினை வேறு, இந்த பிரிவினை வேறு. இப்படிப்பட்ட சத்தியங்களை சொல்லிக் கொடுத்து அவங்களை பிரிக்கணும். அந்த பிரிவுக்கு பேரு பரிசுத்தம். சொல்லுங்க, அந்த பிரிவுக்கு பேரு தான் பரிசுத்தம். 2 Corinthians 6 அதிகாரத்துல 14 முதல் 18 முடிய வீட்டுல போய் வாசிங்க. 7 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்க. பரிசுத்தம்னா என்னங்கிற அறிவு பாஸ்டர்மாருக்கு இருக்கணும். எது பிரிவு? மாம்சத்தின்படி உள்ள பிரிவை இதில் கொண்டா சேர்க்க கூடாது. இது சத்தியத்தின்படி உள்ள பிரிவு. எதனால வர்ற பிரிவு? சத்தியத்தை அறியத்தான் வர. இந்த பிரிவுக்கு பேரு பரிசுத்தம். யா இந்த பிரிவுக்கு பேர் என்னது? பரிசுத்தம். பரிசுத்தத்தை பாவம் சொல்லுவான் பிசாசு, பாவத்தை பரிசுத்தம் சொல்லுவான். அதனாலதான் உலகம் முழுவதும் அவன் கைக்குள்ள இருக்கு. வஞ்சிக்கப்படாதீர்கள். வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்துட்டு இருக்கிற காலம் எந்த சபைக்குள்ள தலைவர்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கான். நீங்க ஏமாந்துறது. இந்த வசன வெளிச்சத்துல நீங்க ஒப்பு கொடுத்து கடந்து போகும். அதனால ஆண்டவர் நம்மளை கட்டி போடாம இருக்கணும்னா பழைய ஏற்பாட்டையும் படிக்கணும், ஏற்பாட்டையும் படிக்கணும், நம்ம வாழ்க்கையை அதோட சேர்க்கணும், நம்ம பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையும் அதோட சேர்க்கணும். நாமளும் தீர்காலத்து வெளிச்சம் உதிக்கும் பொழுது, ஏசு வரும் பொழுது போகணும். நம்ம பிரசங்கத்தை கேட்கிறவங்களும் அந்த வரைக்கும் வரும். இதனால தீமோத்தேயுவே இந்த உபதேசத்தை கவனித்துக்கொள், இதில் நிலை கொண்டிரு. அப்படி செய்தால் உன்னையும் ரட்சித்துக் கொள்வாய், உன் பிரசங்கத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் என்று சொல்லி முடிக்கிறாரு பவுல். ரைட், இப்ப நம்ம சாயா குடிப்போம். டீ பிரேக்.